ஓகே, நல்லது. இந்த நாளிலும் கூட திரும்பவுமாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. காரணம், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஆவலாக நீங்கள் உற்சாகமாய் இருப்பது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நீங்கள் சிலர் சொன்னது போல நான் நம்புறேன், நிச்சயமாக இந்த பாடத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு நாள் புதன்கிழமை உங்களுடைய நேரம் காலங்களை ஒதுக்கி இருக்கிறீங்க. அது நிச்சயமாய் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்போதும் நம்புகிற விசுவாசிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆயத்தம் இல்லாவிட்டால், நீங்கள் அந்த வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாவிட்டால் ஆவியானவர் தாமே அதுக்கு உதவி செய்ய முடிய மாட்டார். அதாவது நீங்கள் வார்த்தை கேட்பதற்கு அனுமதி கொடுக்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொள்வதற்கு தெரிய செய்வதற்கு அனுமதிக்காவிட்டால் அந்த காரியமானது உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வராது என்பதை நான் எப்போதும் விசுவாசிக்கிறேன். ஆகவே இதனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமாகவும் அதற்கு அனுமதி கொடுக்கலா இருக்கும் போது கர்த்தர் புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கத்தை மாற்றத்தை கொண்டு வருவார். ரைட். இந்த நாளிலும் கூட நாங்கள் விசேஷமாக நான் நம்புறேன், கடந்த வாரத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் கிருபையினால் நீதிமானாக்கப்படுதல். அதிலே முக்கியமாக பார்த்தோம் கிருபையினால் நீதிமானாக்கப்படுதல் என்பது என்ன, கிருபையினால் நீதிமானாக்கப்படுவதற்காய் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்த காரியம் என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்லாமல் மனிதன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் நீதிமானாக்கப்பட மாட்டான். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் அதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் கிறிஸ்துவண்டையில எங்களை வழி நடத்துகிற உபாத்தி, ஒரு ஆசிரியரை போல் ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறது என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். ஆகவே நீதிமானாய் இருக்கிற மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அல்லது அடிமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். அதே போல அப்படி நாங்கள் செய்யாவிட்டால், அதாவது நீதிமானாய் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பதாக ஒரு நீதி உள்ள காரியங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்காவிட்டால், அதை ஒப்புக் கொடுக்காவிட்டால் அவருடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான பாடத்துக்குள்ளாய் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் நம்புறேன் இந்த பாடம் அதை குறித்து பார்க்கும் பொழுது அநேகமாய் தெரிந்த ஒரு தலைப்பை போல் தோன்றினாலும் கூட இதனூடாக ஒரு ஆழமான காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடத்திலே மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று தேவனுடனான உறவு. இந்த பாடம் மிக மிக முக்கியமான ஒரு பாடம். காரணம் என்னவென்றால், இந்த பாடமானது தேவனுக்கு ஏன் மனிதனோடு உறவு அவசியமானது, அல்லது மனிதனுக்கு ஏன் தேவனுடனான உறவு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை குறித்ததான பாடத்தை இந்த பாடத்தினுடைய கற்றுக்கொள்ள போகிறோம். இப்ப நீங்கள் ஊழியக்காரர்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் தெரியும் தேவனுடனான உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ரைட். இப்ப சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு நபரோடு நல்ல உறவை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் எப்போதும் அந்நபரை குறித்து என்ன செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்வது அவசியமாகும். அதாவது ஒரு நபரோடு நல்ல உறவை கட்டி எழுப்புவதற்கு, நிச்சயமாக அந்த உறவை கட்டி எழுப்புவதற்கு அந்த நபரை குறித்ததான நல்ல ஒரு அறிவு அல்லது நல்ல ஒரு காரியம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால், நபரை குறித்து சரியான அறிவு இல்லாவிட்டால் எங்களுக்கு உறவை கட்டி எழுப்ப முடியாது. அப்ப இது மனிதரோடு மட்டுமல்லாமல் தேவனோடு கூட இருக்கிற அந்த காரியமும் இப்படிதான். அதாவது தேவனோடு உறவை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப மனிதனோடு உறவை கட்டி எழுப்பும் போது அந்த மனிதனை குறித்து யார் என்பதை, அந்த மனிதனுடைய அவன் எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த மனிதனோடு நல்ல உறவை கட்டி எழுப்ப முடியாதது போலவே தேவனோடு இருக்கிற உறவுக்கும் அதே விதமான காரியம்தான். அதாவது தேவனோடு நல்ல உறவை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால், தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால், முதலாவது நாங்கள் தேவனை குறித்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அந்த காரியத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள போதுதான் தேவனோடு சரியான முறையிலே நாங்கள் காரியத்தை கட்டி எழுப்ப முடியும் அல்லது நல்ல உறவை கட்டி எழுப்ப முடியும். அநேகமான நேரங்களிலே நாங்கள் அந்த தேவனுடன் உறவு பாதிக்கப்படுவதற்கான பிரதான காரணம் என்னவென்றால், தேவனோடு சரியான உறவை கட்டி எழுப்ப முடியாமலுக்கான காரணம் என்னவென்றால், சில நேரத்திலே அவரை குறித்ததான சரியான அறிவற்ற தன்மை அல்லது அவரை குறித்து அவருடைய குணாதிசயம் என்ன அல்லது அவர் யார் என்பதை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாத பட்சத்திலே நாங்கள் அவரோடு நல்ல உறவை கட்டியெழுப்ப முடியாது. ஆகவே அநேகர் என்ன செய்கிறார்கள், தேவனோடு நல்ல உறவிலே காணப்படாததை குறித்து நாங்கள் பார்க்கிறோம்.
அப்ப ஆதியாகம புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆதியாகம புத்தகத்திலேயும் இதே பிரச்சனை தான் மனிதனுக்கு வந்தது. மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆதியாகம புத்தகத்தில் பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்திலும் ஆதாமேவால் சோதிக்கப்பட்ட போது இது இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நடந்தது. என்னவென்றால் உண்மையிலே அவர்கள் தேவனுடைய, அதாவது தேவனுடைய சுபாவத்தையும் தேவனுடைய குணாதிசயத்தை சரியாக புரிந்து கொள்ளாதபடியினாலே அவருடைய வாழ்க்கையை சோதனைக்கு உட்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதாவது ஆதாமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே ஆதாமேவால் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு சோதனைக்கு உட்பட்டதற்கான பிரதான காரணம் அவர்கள் தேவனை குறித்த சரியான ஒரு அறிவற்ற தன்மை அல்லது தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாதபடியினாலே அவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட வேண்டிய வந்தது. அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இதுக்கு ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். சாதாரணமாக உங்களுடைய துணையார் அல்லது உங்களுடைய கணவனா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவியை பற்றி உங்களிடத்தில் இருந்து யாராவது பிழையாய் சொன்னால், உங்களுடைய மனைவியை பத்தி நல்ல அறிவு உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? பாஸ்டர் சொல்லுங்க பாப்போம். ஒருவர் வந்து பிழையான காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாஸ்டர். ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? காரணம் என்ன? அவங்கள பத்தி நாங்க நல்லா புரிஞ்சிருக்கோம் தானே பாஸ்டர். நல்லா புரிஞ்சிருக்கோம்னு சொன்னா நாங்க அந்த அந்த காரியம் அதை அவர்களை குறித்து பிழையாய் யாரு சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதே விதமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை குறித்து சரியான ஒரு அறிவற்ற தன்மை என்ன செய்யும், நாங்கள் தேவனை குறித்த சந்தேகப்படுவோம், தேவனை குறித்ததான அந்த உறவுக்கும் அது பாதிக்கக்கூடியதாய் இருக்கும். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆதியாகம புத்தகத்தை பொறுத்தவரையில அந்த புத்தகத்திலே பார்க்கிறோம் ஆதாமுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை தேவனை குறித்து சரியான அறிவு, தேவனை குறித்த சரியான அந்த காரியம் தெரியாதபடியினாலே அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்த பொழுது அந்த சோதனையில் அகப்பட்டவர் என்ன செய்தார்கள்? அதற்கு கீழ்ப்படியாமல் போய் முழு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே பாவத்துக்கு இழுத்து சென்று விட்டார்கள். இதை குறித்து தான் வேதாகமத்திலே ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் பார்க்க முடியும். அந்த இப்படிப்பட்டதாய் மனிதன் பாவத்திலே விழுந்தான் என்பதை குறித்து பார்க்க முடியும். இப்ப இதை குறித்து நீங்க எல்லாம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட போன்ஸ் எல்லாம் தயவு செய்து. நீங்க எல்லாரும் பாடத்துல கவனமா இருங்க. இதை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். அதாவது தேவனோடு இருந்த உறவு முறிவடைந்த அந்த சூழ்நிலை குறித்ததான சொல்லப்படுகிற ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் அவர்களுக்கு தேவனை விட்டு விலக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனோடு இருக்க உறவு ஏன் துண்டிக்கப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது மனிதனை உருவாக்கப்பட்ட பிரதான நோக்கம் என்ன? யாருக்கு சொல்ல முடியும்? பிரதான நோக்கம் என்ன? மனிதனை உண்டாக்கும் பொழுது தேவன் அவனை உண்டாக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். என்ன நோக்கம்? யாருக்கு சொல்ல முடியும்? 2 பேர் சொன்னாலும் கேட்கல. தேவனோடு இருக்கும்படி. சாரி, தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. அப்ப அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் மனிதனை உருவாக்கி அவருடைய சமூகம் இருக்கிறதான, அவருடைய பிரசனம் இருக்கிறதான ஏதேன் தோட்டத்திலே அவனை வைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப எங்களுக்கு பார்க்க முடிகிறது தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய பிரதான நோக்கம் அவருடைய பிரசன்னத்திலே அவரை மனிதனை வைத்துக் கொள்வது, மனிதனை அவருடைய பிரகாரங்களிலே வைத்துக் கொள்வது, அவருடைய பிரசன்னத்தில இருந்து அதன் பின்பதாகத்தான் மற்ற எல்லா காரியம். சிலர் சொல்லுவார்கள் தேவன் மனிதனை படைத்ததற்கான காரணம் என்னவென்றால் என்னது? மனிதன் தேவனை நமஸ்கரிப்பதற்காகத்தான். தேவனுடைய பிரசன்னத்தில் இல்லாவிட்டால் எப்படி நமஸ்கரிக்க முடியும்? ஆகவே பிரதான நோக்கம் என்பது அவருடைய பிரசன்னத்திலே இருப்பது என்பதை குறித்து வேதாகமம் திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய இந்த காரியம் என்னவென்றால் தேவனுக்கும் மனிதனுக்கான உறவுக்காக தேவன் என்ன செய்கிறார்? மனிதனை அவருடைய பிரசன்னத்தில் வைத்திருப்பதாக வேதாகமம் திட்ட தெளிவாய் சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுக்கு மனிதனோடு உறவு கொள்ள வேண்டும், அல்லது அந்யோன்ய ஐக்கியம் கொள்ள வேண்டும், அதனூடாக தன்னுடைய காரியங்களை பூமியிலே செய்ய வேண்டும் என்பதை அவர் விரும்பினார்.
ஆகவே தான் வேதத்தில் பார்க்கிறோம் தேவன் மனிதனோடு சஞ்சரித்தார். ஆதியாகம புத்தகத்திலே அந்த முதல் 2 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தேவன் மனிதனோடு உலாவிக் கொண்டிருந்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஆகவே தான் தேவன் வசனம் சொல்லுகிறது, தேவன் என்ன செய்கிறார், மனிதனை அவருடைய சாயலில் அவருடைய ரூபமாய் அவருடைய சாயலில் படைத்தார். காரணம் என்னவென்றால் பாருங்கள், மற்ற எந்த சிருஷ்டிப்பும் அவருடைய சாயலில் படைக்கப்படவில்லை. மனிதன் மாத்திரமே தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருந்தான். காரணம் என்ன? தேவன் மனிதனோடு ஒரு உறவை ஏற்படுத்த அவர் விருப்பம் கொண்டார். மனிதனோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். அப்ப தேவனுடைய இந்த அவருடைய எதிர்பார்ப்பு மனிதனோடு அவர் அவர் உறவு கொள்வது, மனிதனோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார் என்று வேத வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர் அந்த 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 உறவை அல்லது அந்த ரிலேஷன்ஷிப் நாங்கள் சொல்வார், அந்த மனிதனுக்கு அந்த உறவை அவர் பலவந்தமாய் எடுப்பது கிடையாது, பலவந்தமாய் அந்த உறவுக்குள் வருவது கிடையாது. நாங்கள் பார்க்கிறோம் இந்த இந்த காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். தேவன் எப்படி மனிதனோடு உறவு கொள்ள விரும்புகிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஆகவே நாங்கள் இன்றைக்கு முக்கியமான சில காரியங்கள், தேவன் மனிதனோடு உறவு கொள்ள விரும்புகிறார், ஆனால் பலவந்தமாய் அதை செய்ய முற்படவில்லை. மாறாக அவருக்கு தெரியும் இந்த உறவு மனிதனோடு இருக்கிறதான இந்த காரியமானது ஒரு பெரிதான காரியத்தை செய்ய போகிறது. ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் மனிதனுக்கும் தேவனுக்கு இந்த உறவு நன்மையாய் இருந்தால், தேவனுக்கும் மனிதனுக்கு இந்த உறவு நன்மையாய் இருந்தால் தேவன் படைத்த நோக்கத்தை மனிதனால் நிறைவேற்ற முடியும். அதாவது தேவன் எந்த நோக்கத்துக்காய் மனிதனை படைத்தானோ அந்த நோக்கத்தை இந்த பூமியிலே செயல்படுத்துவதற்கு தேவனோடு உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து தேவன் அறிந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தேவனுக்கு தெரியும் தேவன் தனது நோக்கத்தை, சொந்த நோக்கத்தை இந்த பூமியிலே செயல்படுத்துவதற்கு மனிதன் மூலம் நிறைவேற்றுவதற்கு அவர் விருப்பப்பட்டார். அப்ப ரெண்டு விதமான காரியத்தை பார்க்கலாம். ஒன்று, மனிதனை பொறுத்தவரையிலே மனிதனுக்கு இந்த பூமியிலே, யாராவது சத்தம் போடுறீங்க, யாரு? பெனடிக்ட். ஓகே, ரைட். எல்லாரும் நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் இந்த இடத்துல இருப்பீங்க சொல்லி. ரைட். அப்ப தேவனை பொறுத்தவரையிலே தேவன் மனிதனுடைய உறவை குறித்து அதிக அக்கறை கொள்வதற்கு காரணம் எவருக்கு தெரியும், தேவன் அவருடைய இந்த மனிதனை படைத்த இந்த நோக்கத்தை பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்றால், அவருடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாய் தேவனோட உறவு மிகவும் அவசியம் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அதே விதமாக தேவனுக்கு தெரியும் மனிதன் மூலமாய் தன்னுடைய நோக்கத்தை, அதாவது பூமியிலே அவருடைய வாழ்க்கை அவருடைய நோக்கம் ஒன்று இருந்து அந்த நோக்கத்தை மனிதன் மூலம் நிறைவேற்ற முடியும் என்பதை குறித்தும் தேவன் அறிந்திருந்தார். அப்ப ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த 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 மனிதனுடனான உறவை குறித்து தேவன் அதிகமாக எதிர்பார்ப்பதை குறித்து வேதாகமம் காட்டுகிறது. அதற்கான காரணத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையாக பார்க்க போனால் தேவன் ஏன் மனிதனோடு உறவை ஏற்படுத்த விரும்புகிறார், அவருக்கு மனிதன் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாதா என்பதை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த பூமியை பொறுத்தவரையிலே தேவன் எப்பொழுதும் அவருடைய உண்மைத்துவத்தை குறித்து பார்க்கிறோம். அவர் எப்போதும் பொய் சொல்லாதவராய் இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அதாவது தேவன் ஏன் மனிதனுடனான உறவை இந்த பூமியில எதிர்பார்க்கிறார் என்பதற்கான காரணம் என்னவென்றால், அவருடைய உண்மைத்தனத்தின் நிமித்தம், உண்மையின் நிமித்தம். அதற்கு காரணம் அவர் உண்மையானவர், ஃபெய்த்ஃபுல் காட், அதாவது பொய் சொல்லாதவர். அவர் நிச்சயமா ஏதாவது சொன்னால் நிச்சயமா அதை செய்து முடிப்பார். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அவருடைய உண்மைத்துவத்தின் நிமித்தமாக அவர் எப்போதும் மனிதனோடு இடைப்பட விரும்புகிறார் இந்த பூமியை பொறுத்தவரையிலே. சரி, நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியானால் அவர் எந்த காரியத்தின் நிமித்தமாக அவர் மனிதனோடு எப்போதும் இடைப்படுவதற்கு செயல்படுகிறார் என்பதை குறித்து வேதத்திலே சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இது மிக முக்கியமான காரியம். ரைட், நாங்கள் இதை திருப்பிக் கொள்ள போறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், இது மிக முக்கியமானது. நான் நம்புறேன் இந்த பாடத்திற்கு எல்லாரும் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் மிக மிக முக்கியமானது. காரணம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த வசனம் மிக முக்கியமானது. நான் சொன்னேன், தேவன் உண்மையானவர். தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் நிச்சயமா இதை செய்து முடிப்பார், அதுக்கு மேல் அவர் போக மாட்டார். அப்ப மனிதனோடு உறவு ஏன் அவசியம் என்பதை குறித்து, அவர் ஏன் மனிதனோடாக செயல்பட விரும்புகிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், அவரே சொன்ன காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம்.
இந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம். இந்த வசனத்தை நாங்கள் தெளிவுபடுத்த போறோம் உங்களுக்கு. என்ன சொன்னா, இப்ப இந்த வசனம் ரொம்ப முக்கியமான. இந்த வசனத்தை யாரு பேசுகிறார்? இந்த வசனத்தை யார் சொல்லுகிறார்? தேவன். தேவன் பேசுகிறார். பின்பு தேவன் நமது சாயலாக, நமது என்கிற வார்த்தை வரும் பொழுது, நமது என்றால் என்ன? நமது என்றால் ஒரு ஒருமையா பன்மையா? பன்மை சொல்லுப்பா. பன்மை. பன்மை அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு காரியம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். அதாவது தேவன் என்ன செய்கிறார்? தனக்குள்ளாய் பேசிக் கொள்கிறார். அந்த வசனத்திலே தெரிகிறது நம்முடைய தேவன் ஒன்றுக்கு மேற்பட்டவர் என்பதை குறித்து தெரிகிறது. ரைட்? அப்ப இது மிக முக்கியமானது. அப்ப நம்முடைய தேவன் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது நம்முடைய தேவன் திருத்துவமான அந்த வசனம் அவருடைய சிருஷ்டிப்பிலேயே நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்துல பின்பு தேவன் என்கிற வார்த்தை ஹெலோஹிம் என்ற வசனத்திலே சொல்லுகிறது. அதாவது ஆதியிலே அந்த வசனம், ஆதியிலே தேவன் என்கிற அந்த வார்த்தை எலோஹிம், இந்த பிகினிங் எலோஹிம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்து. அதாவது அதே வசனம் இங்கேயும் இருக்கிறது. பின்பு தேவன் எலோஹிம். எலோஹிம் என்பது அர்த்தம், அதாவது எல் என்பது தேவன், ஹெலோஹிம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது தேவர்கள் என்ற அர்த்தம். அப்ப இந்த இடத்துல அந்த தேவன் எலோஹிம் என்ன செய்கிறார்? அந்த தேவன் நமது சாயல், பன்மையிலே சொல்ற நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ரைட். இப்ப நான் இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில காரியத்தை சொல்ல போகிறேன். பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர் என்று வசனம் சொன்னேன். எப்படிப்பட்டவர்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சரியா? நல்லா கேட்டுக்கொள்ள. இது மிக மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வரேன். உங்களுக்கு சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு சில இந்த பிரசன்டேஷனை நான் உங்களுக்கு சொல்லி. அப்ப தேவன் சொல்லுகிறார் எலோஹிம், அதாவது திருத்துவமான தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக தேவன் சொல்லுகிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஓகே, சத்தம் வருது யாருடையோ. ஓகே, ரைட். அப்ப வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நமது சாயல் நமது ரூபத்தின்படி மனுஷன், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம். பாருங்க, மனுஷனை உண்டாக்கும் பொழுது அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனிதன்? மனிதனை எப்படிதமா உருவாக்கினார்? அவன் எப்படிப்பட்ட பகுதியா உண்டாக்கினார் ஆண்டவர்? நம்ம போன வாரங்களை படித்திருந்தோம். ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவன் எப்படிப்பட்டவன்? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மா சரீரமுடைய மனிதன். சரியா? ஓகே, தேங்க்யூ. இப்ப எல்லாரும் ஓப்பனிங். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? எப்படிப்பட்ட மனிதனை உண்டாக்குகிறார்? தமது சாயலை ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிற ஒரு மனிதனை உண்டாக்குறார். அப்ப வசனம் சொல்லுகிறது, இந்த இடத்துல தேவன் அவர் என்ன செய்கிறார்? திருத்துவமான தேவன் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? அந்த மனிதனை என்ன செய்கிறார்? ஆவி, ஆத்மா இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிற ஒரு மனிதனை உண்டாக்குறார். பாருங்கள், தேவனை பொறுத்தவரையிலே தேவனுக்கு எந்தெந்த காரியங்கள் இருக்கிறது? தேவன் மனிதனை உண்டாக்குறார், ஆவி, ஆத்மா, சரீரம். தேவனை பொறுத்தவரையிலே அவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். தேங்க்யூ. ஆனா தேவனை பொறுத்தவரையிலே அவருக்கு ஆவி இருக்கிறதா? ஆவி இருக்கா? தேவன் எப்படிப்பட்டவர்? யோவான் ஆவியா இருக்கிறார். அப்ப அவர் ஆவி, அதே போல அவருக்கு ஆத்மா இருக்கிறது. அவர் சிந்திக்கிறார், அவருக்கு உணர்வுகள் இருக்கிறது, அவர் தீர்மானிக்கிறார். ஆனால் தேவனை பொறுத்தவரையிலே அவருக்கு சரீரம் இருக்கா? நான் சொல்றது இயேசு சுவாமி வர முன்பதா இருக்கிற சாமி. இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில, ஆதியா புத்தகத்தை பொறுத்தவரை இல்ல பாஸ்டர், அது இல்ல, சரீரம் இல்ல. அப்ப தேவனை பொறுத்தவரையிலே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப அதுதான் இந்த பாடத்துல முக்கியமான பாடம்.
தேவனுக்கு சரீரம் கிடையாது. தேவன் ஆவி ஆத்துமா இருக்குது, ஆனால் அவருக்கு சரீரம் கிடையாது. அதாவது நான் சொல்லுகிறேன், மனிதனை உண்டாக்கும் போது அவருடைய நிலைமை குறித்து சொல்லுகிறேன். சத்தத்தை ஓப் பண்ணுங்களேன். யாராவது சத்தம் போட்டு கொண்டிருக்கீங்க? யாருன்னு தெரியல. எல்லாருடைய போனை ஆஃப் பண்ணுங்க, மியூட் பண்ணிருங்க. ரைட். இப்ப நான் கொஞ்சம் தெளிவா சொல்றதுக்காக மெதுவா போறேன். இதை நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்க சொன்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள், வேதாந்தத்துக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க போகுது. இப்ப தேவனுக்கு ஏன் மனிதனோடு உறவு அவசியம் என்பதை குறித்து அந்த பாடத்தில் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறேன். அப்ப தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தேவன் ஏன் மனிதனை தேடி வருகிறார், மனிதனோடு உறவு கொள்ள விரும்புகிறார் என்பதற்கு வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும். அப்ப அதற்கான காரணம் தான் இங்கே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இப்ப தேவன் என்ன செய்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவிய தேவன் அவர் மனிதன் உண்டாக்கும் பொழுது அதாவது ஆவி ஆத்மா சரீரனுக்கு மனிதனை உண்டாக்குறார். அப்படி உருவாக்கிட்டு என்ன செய்கிறார்? அவர் உருவாக்கி விட்டு பாருங்க, பின்பு தேவன் நமது சாயலாக நமது மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லிவிட்டு பூமியை ஆளக்கடவார்கள், அதாவது அவர் படைத்த எல்லாவற்றையும் ஆளக்கடவார்கள் என்று சொல்லும் போது அவர் என்ன செய்கிறார்? கொஞ்சம் பின்பதாக போகிறார். இப்ப நான் இப்படி சொல்றேன், இப்ப தேவன் என்ன செஞ்சிருக்கணும்? தேவன் இப்படித்தான் சொல்லியிருக்கணும். சரிண்ணா, அதாவது பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கால்? நாம் பூமியை ஆளக்கடவோம் என்று தான் சொல்லியிருக்கணும். அப்படித்தானே சொல்லியிருக்கணும். இல்லாட்டி நாங்கள் ஆளக்கடவோம், மனிதனோடு சேர்ந்து ஆளக்கடவோம் சொல்லி அப்படித்தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த வசனத்தை பொறுத்தவரையில் என்ன செய்கிறார்? பூமியை ஆளக்கடவர்கள் என்று சொல்ற அந்த வசனம் வரும் பொழுது, பூமி சம்பந்தமான காரியம் வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? திருத்துவமான தேவன் கொஞ்சம் என்ன செய்கிறார்? பின்பதாய் போகிறார். அதாவது மனுஷனை உண்டாக்குறார் ஆவி ஆத்துமா சரீரம் என்ற ரீதியிலே அவர் உருவாக்கிவிட்டு பூமியை பூமியை குறித்த அந்த காரியம் வரும் பொழுது, பூமியை குறித்ததான அந்த ஆளுகை வரும் பொழுது அவர் கொஞ்சம் பின்பதாக பேக் பண்றார். அப்ப இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, பூமியை பொறுத்த வரையில இந்த பூமியை பொறுத்த வரையிலே அவர் என்ன சொல்ல வருகிறார்? யார் பூமியை ஆள முடியும்? மனிதர்கள். அதாவது எந்த மனிதன் ஆள முடியும்? எவனுக்கு ஆவி இருக்கிறதோ, எவனுக்கு ஆத்துமா இருக்கிறதோ, எவனுக்கு சரீரம் இருக்கிறதோ அவர்கள் பூமியை ஆள கடவர்கள். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை சொல்வது யார்? யாரு சொல்ற? தேவன் சொல்லுகிறார். தேங்க்யூ, தேங்க்யூ. தேவன் சொல்லுகிறார். அப்ப தேவன் ஒரு காரியத்தை சொன்னா தேவன் என்ன செய்கிறார்? அந்த காரியத்துக்கு அவர் கீழ்ப்படிவார். காரணம் என்னவென்றால் நாங்க பார்க்க போறோம். அப்ப தேவன் சொல்லுகிறார், யார் இந்த பூமியை சம்பந்தமான காரியம் வரும்போது யாரு ஆளுகை செய்ய முடியும்? யாருக்கு ஆவி இருக்கிறதோ, யாருக்கு ஆத்துமா இருக்கிறதோ, யாருக்கு ஆவி ஆத்துமா மட்டும் அல்ல, யாருக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? சரீரமும் வேணும். நல்லா கேட்டுக்கொள்ளும், மிக முக்கியமானது. அப்ப தேவனே இந்த கட்டளையை போடுறார். அதாவது யாருக்கு இந்த பூமியில ஆளுகை செய்ய முடியும் என்றால் ஆவி ஆத்துமா மட்டும் இருக்கிற ஆளுக்கு இல்ல. யாருக்கு பூமி சம்பந்தமாக வரும் பொழுது அவர் யாருக்கு சரீரம் இருக்குதோ அந்த நபர் பூமியை, சரீரம் இருக்கிற நபர் பூமியை ஆள கடவுது. அப்ப இந்த வசனத்தை பொறுத்த வரையிலே இந்த வசனத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? ஒரு நியமத்தை கொண்டு வருகிறார். பூமி சம்பந்தமான காரியம் வரும் பொழுது சரீரம் இருக்கிற ஒரு நபர், அவர் மூலமாகத்தான் பூமியானது செயல்பட வேண்டும். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது, தேவன் இந்த பூமி சம்பந்தமான காரியம் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆவி ஆத்துமா இருக்கிற அந்த நபர் மட்டுமல்லாமல் யாருக்கு சரீரம் இருக்கிறதோ அந்த சரீரம் இருக்கிற நபரோடு சேர்ந்து ஒரு உறவை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர் பூமியிலே கிரியை செய்ய, பூமியிலே அவருடைய காரியத்தை செயல்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாவது குறித்து வசனம் சொல்லுகிறது. அப்ப நான் என்ன சொல்ல வர சொன்னா, இதை பார்க்கும் பொழுது நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை இப்ப தேவன் அப்படின்னா தேவனுக்கு எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியலையா? தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியாம இருக்குதா? ஒரு கேள்வி வரும். அப்படின்னா தேவனுக்கு எந்த விதமா பூமியை சம்பந்தமான காரியம் வரும்போதுக்கு அவருக்கு எந்த வல்லமை அதிகாரம் இல்லை என்று சொல்றீங்களா? ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லாட்டி தேவனால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொல்லி பூமி சம்பந்தமான காரியம் சாதிக்க முடியாது என்று ஒரு காரியத்தை பத்தி பேசுறேனா? இல்ல, நான் அப்படி சொல்லல. அதை குறித்து நான் சொல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் சொன்னா, நிச்சயமா இந்த வசனத்தின் படி பார்க்கும் பொழுது
நாங்கள் பார்க்கும் பொழுது பூமி சம்பந்தமான காரியம் வரும் பொழுது தேவன் மனிதன், அதாவது ஆவி ஆத்துமா மட்டுமில்லாமல் சரீரம் இருக்கிற மனிதனுக்கு தான் அவர் அனுமதியை கொடுக்கிறார் பூமியை ஆளுகை செய்வதற்கு. அப்ப அது அர்த்தம் இல்ல தேவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற அர்த்தம் கிடையாது. அதாவது தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவனுக்கு எல்லா வல்லமையும் அதிகாரம் பூமியை குறித்து இருக்கிறது. அவரால் எல்லாம் கூடும். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை பூமியை சம்பந்தமாய் மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைகளை. ஆனால் அவர் என்ன செய்கிறார், அந்த 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 காரியத்தை அவர் சொன்ன பின்பு இந்த வசனத்தை யார் சொன்னது? இந்த வசனத்தை யார் சொன்னது? ஆதியாகமம் 1:26 யார் சொன்னது? பூமியை மனிதர் அளக்கட்ட தேவன் சொல்லுகிறார். அப்ப தேவன் எப்போதும் என்ன செய்வார்? தன்னுடைய வார்த்தைக்கு உண்மையாய் இருப்பார். தேவனை பொறுத்தவரையிலே தேவனுக்கு முடியாத படியினால் அல்ல, தேவனுக்கு வல்லமை இல்லாத படியினால் அல்ல, தேவனால் கூடாத இந்த படியினால் அல்ல, அவர் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவரானபடியினால் அவர் சொன்னதை அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பார் வசனம் சொல்லுது. அவர் பொய் சொல்ல மாட்டார். இப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா வேதத்துல இந்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 138:2 வாசிப்போம். சங்கீதம் 138:2 பாருங்கள். இந்த வசனத்திலே பாருங்கள், தேவனுடைய ஒரு குணாதிசயத்தை பத்தி போட்டிருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது? அவருடைய செயலை குத்து போட்டு, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். வசனம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுது, ஆண்டவரே உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் எதை மகிமைப்படுத்துவாராம்? எல்லாவற்றையும் பார்க்கிலும் எதை மகிமைப்படுத்துவாராம்? எதை? வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? வார்த்தை. அவருடைய வார்த்தையை. அதாவது அர்த்தம் என்னவென்றால், தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை அவரே மீற மாட்டார். அதான் சொல்லவார். தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அவரே அதுக்கு மேலாக போக மாட்டார். ஆகவே தான் நீங்கள் பார்க்க முடியும், தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா அது நடக்கும். ஆமென். அப்ப தேவன் காரியங்களை சொல்லும் பொழுது அது என்ன செய்வார்? அதை அவர் மீற மாட்டார். அவர் உங்களுக்கு ஒரு பொருத்தனை, உங்களுக்கு ஒரு காரிய வாக்குத்தத்தை கொடுத்திருந்தால் நிச்சயமாய் அதை என்ன செய்வார்? அதை நிறைவேற்றுவார். வசனம் சொல்றது எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய வார்த்தை அவர் மகிமைப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப அவருடைய நோக்கம், அவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதற்கு அவரே மீறி போக மாட்டார். அப்ப அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப அவர் அந்த ஆதியாகம புத்தகத்திலே அந்த 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 குறிப்பிட்ட வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் படி அவர் தான் அந்த வசனத்தை சொல்லுகிறார். அவர் தான் சொல்றார், யார் பூமியை ஆளுகை செய்ய முடியும்? யாருக்கெல்லாம் ஆவி இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஆத்துமா இருக்குதோ அது மட்டும் இருந்தா போதாது. ஆவி ஆத்துமா மட்டும் இருந்தா போதாது. யாருக்கெல்லாம் சரீரம் இருக்கிறதோ, ஆவி ஆத்துமா ஒரு சரீரம் இருக்கிறதோ அவர்கள் பூமியை ஆள கடவார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்ப பூமியை பொறுத்த வரையிலே தேவன் என்ன செய்கிறார்? யாருக்கு சட்ட ரீதியான அதிகாரத்தை கொடுக்கிறார்? சட்ட ரீதியான அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார் சொல்லுங்க பாப்போம் இந்த வசனத்தின் படி. மனிதனுக்கு. மனிதன் சொன்னா செத்து போனவனுக்கா? செத்து போனவனுக்கு சரீரம் கிடையாது. செத்து போனவனுக்கு ஆவி ஆத்துமாட்டம் தான் இருக்கும். ஆனா செத்து போனவனுக்கு சரீரம் இருக்குமா? இல்ல. அப்ப சரீரம், அதாவது பூமியில யாரெல்லாம் சரீரத்தோடு இருக்கிறாங்களோ அந்தந்த காலத்துல அந்தந்த நபருடைய கூடாக வசனம் சொல்கிறது, யாருக்கெல்லாம் ஆவி ஆத்துமா, யாருக்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் சரீரம் இருக்கிறதோ அவர்கள் பூமியை ஆள கடுவார்கள். அது அர்த்தம் என்னவென்றால் அவர்களுக்கு சட்ட ரீதியான ஆளுகை, லீகல் அத்தாரிட்டி, சட்ட ரீதியான அனுமதியை கொடுக்கிறார் இந்த பூமி சம்பந்தமான காரியத்திலே ஆளுகை செய்யும் படிக்கு. அப்ப தேவனுடைய நோக்கம் அந்த காரியத்தை சட்ட ரீதியான அந்த சரீரத்தை உடைய மனிதனோட செயல்படுத்துவதற்கு. அப்ப தேவனுக்கு தெரியும் இந்த பூமியில அவரே அந்த காரியத்தை சொன்னபடினால் அவர் அதுக்கு மேல போக மாட்டார். இப்ப நான் சில காரியங்கள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அதை
ரைட். இப்ப நீங்க பார்க்கும் பொழுது ஆகவே தான் தேவன் என்ன செய்கிறார், மனிதனை படைத்து விட்டு என்ன செய்கிறார், அவர் அந்த பூமியிலே மனிதன் செயல்படும்படிக்கு என்ன செய்கிறார், அவர் எங்கே வைக்கிறார் மனிதனை, எங்க வைக்கிறார், ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். அதாவது அவருடைய பிரசனம் இருக்கிற அவருடைய ஏதேன் தோட்டத்திலே வைக்கிறார். காரணம் என்னவென்றால் அவருக்கு தெரியும் சரீரம் இருக்கிற இந்த மனிதன் அவரோடு அந்த மனிதன் அவரோடு இணங்கி அவரோடு உறவு கொண்டு இந்த காரியங்களை செயல்படும் பொழுது அவர் இந்த பூமியில பெரிய காரியங்களை மனிதனுக்கு செய்ய முடியும். அதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவருடைய பிரசனத்தில் இருக்கும் போது வருகிற காரியத்தை பார்த்தோம். அப்ப கடவுளுக்கு தெரியும், கடவுள் என்ன செய்கிறார், அவர் எப்போதும் சரீரம் இருக்கிற ஒரு மனிதனை மேல் இந்த பூமியிலே மனிதனோடு செயல்படும் பொழுது, எப்பொழுதும் இந்த பூமியிலே காரியங்கள் செயல்படும் பொழுது ஒரு மனிதனூடாக, சரீரம் இருக்கிற மனிதனூடாக செயல்படுவதை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். ரைட். இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இந்த பிசிக்கல் வேர்ல்ட், அதாவது இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரையிலே தேவன் என்ன செய்கிறார், தேவன் சரீரமுடைய மனிதனை சார்ந்து செயல்படுவதை வேதாகம் முழுவதும் காணக்கூடியதா இருக்குது. வேதத்தை நீங்க பாத்தீங்க சொன்னா, நீங்க பாருங்க, பைபிள் முழுவதும் நீங்க பாருங்க, தேவன் இந்த பூமியில ஒரு காரியம் செய்ய வரும் பொழுது என்ன செய்கிறார், யாரோடு இணைந்து செய்கிறார், ஒரு மனிதனை தேடி வருகிறார். மனிதனோடு இணைந்து மனிதனோடு உறவை ஏற்படுத்தி அதனோடாக காரியத்தை செய்வதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப வேதம் முழுவதும் நீங்க ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படுத்தல் மட்டும் நீங்க பார்க்கும் பொழுது தேவன் இந்த பூமியிலே செயல்படும் பொழுது என்ன செய்கிறார், அநேகமாக தேவன் மனிதனோடு செயல்படும் பொழுது ஒரு மனிதனோடாக, சரீரம் இருக்க மனிதனோடு சேர்ந்து பூமியிலே செயல்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். சில காரியங்களே சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இந்த சம்பவம் பாருங்க, தேவன் பூமி சம்பந்தமான காரியம், பாவம் பெருகி போனது, பூமியை அவர் அழிக்க போக அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். பூமி சம்பந்தமான காரியம் வரும் பொழுது அவர் நேரடியாக அழித்திருக்க முடியும். ஆனால் யாரை தேடி வருகிறார், அவர் யோசிக்கிறார், பெரிய வெள்ளத்தை அழிக்க போர், யாரை தேடி வருகிறார், நோவாவை தேடி வருகிறார். நோவா என்கிற சரீரம் இருக்கிற ஒரு மனிதனை தேடி வருகிறார். ஆமென். அதாவது தேவன் இந்த பூமியிலே ஒரு அந்த ஒரு மனிதனோடு சேர்ந்து மனிதனோடு உறவு, அந்த உறவின் மூலமாக தன்னுடைய நோக்கத்தை செயல்படுத்துவதை பார்க்கிறோம். அதாவது தேவனுக்கு இந்த பூமியிலே செயல்படுத்துவதற்கு அவர் அந்த கட்டளையை அவர் கொடுத்தபடியினாலே, அவர் இந்த சட்ட ரீதியான அனுமதி சரீரம் இருக்க மனிதனுக்கு இருக்கிறபடியினாலே அவர் என்ன செய்கிறார், அந்த உறவை அவர் ஏற்படுத்தி அந்த உறவினூடாக அவருடைய நோக்கத்தை பூமியிலே செயல்படுத்த விரும்புகிறார். ஆகவே தான் அவர் என்ன செய்கிறார், நோவாவை தேடி வருகிறார். அப்ப அதே விதமா நீ யோசிச்சு பாருங்க, நீங்கள் பார்க்கும் போது விசேஷமாக ஆதியாகம புத்தகத்திலே ஆண்டவர் சோதோம் குமாரோட பிரச்சனையை பார்க்கிறார். சோதோம் குமாரோடைய பிரச்சனையை பார்க்கிறார். இப்ப நேரடியா போய் அழிக்க வேண்டியது தானே. ஆனா என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 18:18. நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனே. ஆமென். பாருங்க பாருங்க பாருங்க, நல்ல விஷயம்னு பாருங்க. இப்ப ஆண்டவர் சோதோம் குமாராவை அழிக்க போறார், சரியா? நேரடியா போய் அழிச்சிருக்கலாம் தானே. ஆனா அழிக்க முன்பதாக என்ன செய்கிறார், அவர் ஒரு மனிதனை தேடி வருகிறார். ஒரு மனிதனோடு உறவு கொண்டு அந்த மனிதனுக்கு அதை வெளிப்படுத்த, மனிதனுக்கு கூடாக செயல்பட விரும்புகிறார். பாருங்க என்ன செய்கிறார், என்ன நடக்கிறது, அவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமை தேடி வந்து சொல்லுகிறார். உங்களுடைய சத்தத்தை எல்லாத்தையும் பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாம் என்கிற சரீரம் இருக்க மனிதனை தேடி வருகிறார். சொல்லப்படுறார் அளிக்கப்படுற. அப்ப நாங்க பாக்குறோம் வேதத்திலே ஆண்டவர் யாரோடு இணைந்து செயல்படுகிறார், பூமியிலே அவர் செயல்படும் பொழுது, மனிதனுடைய காரியம் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார், சரீரம் இருக்கிற ஒரு மனிதனோடு உறவை ஏற்படுத்தி அவர்களுக்கு கூடாக செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இன்னொரு உதாரணம், நீங்கள் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், எகிப்திலே தேவனுடைய ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. சரி, எகிப்திலே தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்காங்க, அடிமையா இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் பாருங்கள். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்க 23-24 வாசிங்க. வாசிங்க.
நான் சில உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு ஏன் தேவனுக்கு ஒரு மனிதனுடைய சரீரம் தேவை என்பதை குறித்து நான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவிர்த்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவனுடைய சந்நிதியிலே அடிமைத்தனத்தின் கூக்குரல் எட்டியதாம். சரியா? ரைட். 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். வசனம் சொல்லுகிறது அவர் நினைவு கூர்ந்தார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்? யாக்கோபோடு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அப்ப வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் நினைவு கூர்ந்த போது அவர் நேரடியாக என்ன செய்கிறார்? தேவதூதர்களை அனுப்பவில்லை. அவருடைய அந்த அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அப்ப தேவன் வசனம் சொல்றது தேவனுக்கு அந்த பிரச்சனை கேட்குது, அந்த காரியம் அந்த அந்த அடிமைத்தனத்தின் கூக்குரல் கேட்குது, அந்த பெருமூச்சை அவர் காண்றார். அவருக்கு எல்லாவற்றையும் காணும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? வசனத்தின் அடிப்படையிலே அவர் நேரடியாக அதில் செயல்படாமல் என்ன செய்கிறார்? 3ஆம் அதிகாரத்துக்குள் வரும் பொழுது அவர் ஒரு மனிதனை தேடி வருகிறார். யார் அந்த மனிதன்? மோசே என்கிற மனிதனை தேடி வருகிறார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தேவனுக்கு இந்த பூமியிலே செயல்படுவதற்கு அவர் ஒரு மனிதன், சட்ட ரீதியான காரியம் அதிகாரம் இருக்கிற பூமியிலே செயல்படுவதற்கு ஆவியா இருக்கிற தேவனுக்கு வல்லமை அதிகாரம் எல்லாம் உண்டு. ஆனால் அவர் தன்னுடைய வார்த்தையின் நிமித்தமாக என்ன செய்கிறார்? பூமி சம்பந்தமான காரியம் வரும் பொழுது, மனிதனுடைய காரியம் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய அந்த காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? மனிதனோடாக செயல்படுத்துவதற்காய் வேதம் முழுவதும் பார்க்கிறோம். மனிதனோடு இணைந்து மனிதனோடு உறவை கட்டி எழுப்பி மனிதனோடு சேர்ந்து செயல்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஓகே ரைட் ஓகே, கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? சத்தத்தை ஆஃப் பண்ணிருங்க, சத்தம் வர நேரம் கஷ்டம். ரைட். அப்ப எங்களுக்கு புரிகிறது தேவன் என்ன செய்கிறார்? மனிதனோட அந்த உறவை விரும்புகிறார். யாருக்கெல்லாம் சட்ட ரீதியாக சரீரம் இருக்கிறதோ அந்த மனிதனோடு மூலமாய் உறவை ஏற்படுத்தி அந்த மனிதன் மூலமாய் தேவன் எப்படிப்பட்டவர்? ஆவியானவர் அந்த மனிதனோடாக சேர்ந்து மனித சரீரத்தோடு சேர்ந்து அவர் என்ன செய்கிறார்? பூமியிலே அவர் தன்னுடைய ஆளுகை தன்னுடைய காரியங்களை அவர் செயல்படுத்த அவர் ஆயத்தமாக. நான் திரும்பவும் சொல்றேன், தேவனுக்கு வல்லமை இல்லாத படியினால் அல்ல, தேவனால் முடியாத படியினால் அல்ல, தேவனால் முடியாத படியினால் அல்ல, தேவனால் ஒன்றுமே அவருக்கு வல்லமை இல்லாத படியினால் அல்ல, அவருடைய வார்த்தையின் நிமித்தம், அவருடைய உண்மை தமத்தின் நிமித்தம். அவர் எப்போதும் பொய் சொல்லாதவர். அவர் ஒரு காரியத்தை சொன்னால் நிச்சயமா அதற்கு அவரே கட்டுப்படுவார். அவர் என்ன செய்கிறார்? மனிதனுக்கு சட்ட ரீதியாக யாருக்கெல்லாம் ஆவி ஆத்மா மட்டும் இல்லாம சரீரம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஆளுகை செய்ய முடியும் பூமி சம்பந்தமான காரியம். அப்ப என்ன செய்யறார்? அப்படிப்பட்ட அந்த வார்த்தை நிமித்தமாக அவர் ஆவியா இருக்கிற அவர் என்ன செய்கிறார்? பூமி சம்பந்தமான காரம் வரும் பொழுது அவர் ஒரு மனிதனோடு உறவை ஏற்படுத்தி அந்த மனிதனூடாக பூமியிலே காரியங்களை செய்வதை குறித்து நாங்கள் வேதத்திலே பல இடங்களை பார்க்கிறோம். ஆகவே தான் வேதம் முழுவதில் நாங்கள் பார்க்கிறோம் அவர் ஒரு மனிதனை தேடி வருகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் மனிதனோடு இருக்கிற அந்த காரியத்தை அவர்தான் ஏற்படுத்தினார், அவர்தான் அந்த நியமத்தை ஏற்படுத்தினார். யாருக்கெல்லாம் சட்ட ரீதியான ஒரு சரீரம் இருக்கிறதோ அவர்களுக்கு பூமியிலே செயல்பட முடியும். அப்ப தேவன் அவரோடு இணைந்து உறவை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிற ஒரு நபரை தேடி அவர் வருவதை நாங்கள் முழுவதும் பார்க்கிறோம். இன்றைக்கும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஒரு சரீரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இந்த பூமியை பொறுத்தவரையிலே என்ன நடக்குது என்று சொன்னால், தேவன் மன்னிச்சு கொள்ளுங்க, பூமியை பொறுத்தவரையிலே இந்த பௌத்திக உலகத்தை பொறுத்தவரையிலே
மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்றால் தேவனுக்கு என்ன தேவை? என்ன தேவை? என்ன தேவை? அனுமதி தேவை. அனுமதி தேவை, பெர்மிஷன் தேவை. நான் போன முறை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் போன முறை சொன்னேன், அசுத்த ஆவிகள் அனுமதி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அதாவது அதற்கு காரணம் என்னவென்றால் தேவனே ஒரு நியமத்தை போடுகிறார். அதாவது எந்த விதமான ஆவிக்கும், அதாவது ஆவி ஆத்துமா மட்டும் இருக்கிற ஒரு நபருக்கு இந்த பூமியை ஆளுகை செய்ய சட்ட ரீதியான அதிகாரம் கிடையாது. யாருக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இருக்கிறது? யாருக்கெல்லாம் சரீரம் இருக்கிறதோ அவர்களுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இருக்கிறது. அப்ப சரீரம் இருக்கிற நபர் என்ன செய்ய வேண்டும்? ஆவியா இருக்கிற ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும்? பூமியிலே செயல்படுவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதாவது அந்த உறவுக்கு அனுமதி கொடுக்கும் போதுதான், அந்த அனுமதியினூடாகத்தான் அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும். அதான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் அனுமதி கொடுத்தாலே ஒழிய ஆவியானவர் இருக்கிறார், அவர் எங்களுடைய வாழ்க்கையை பலவந்தமாக எதையும் செய்வது கிடையாது. அவர் இன்றைக்கும் அனுமதி எதிர்பார்த்து கொண்டு, ஏனென்றால் யாரெல்லாம் அனுமதி கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையூடாக, யாரெல்லாம் உறவுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள், தேவனோடு உறவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களோடு கூட சேர்ந்து இந்த பூமியிலே அவர் ஆளுகை செய்வதற்கு, காரியங்களை செய்வதற்கு அவர் அனுமதியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப எங்களுக்கு புரிகிறது தேவனுக்கு அனுமதி தேவை. அப்ப இந்த வசனத்தை பாருங்கள், நான் ஆங்கிலத்துல போட்டுக்கு தமிழே இருக்குது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தமிழ்ல வாசிக்க முடியுமா? பாருங்க, ஆங்கிலம் சொல்லுது, இந்த பூமியை பொறுத்தவர் பிசிக்கல் வேர்ல்ட், வித்தவுட் காட் மேன் கேன் நாட், வித்தவுட் மேன் காட் வில் நாட். அப்ப தமிழ்ல வாசிங்க பார்ப்போம். இந்த பௌதிக உலகில், தமிழ் எழுதிருக்கு, இந்த பௌதீக உலகில் தேவன் இல்லாமல் மனிதனால் முடியாது, மனிதன் இல்லாமல் தேவனும் செயல்பட மாட்டார். ஆமென். நான் சொல்ல வர்றது பௌதிக உலகத்தை பொறுத்தவரை தேவனால் செயல்பட முடியும். ஆனால் தேவன் எப்போதும் யாரை சார்ந்து இருக்கிறார்? யாரை சார்ந்து இருக்கிறார்? யாரை சார்ந்து இருக்கிறார்? மனிதன். சரீரம் இருக்கிற மனிதனை சார்ந்து. வேதம் முழுவதும் நீங்க பார்க்கலாம். தேவனால் முடியாதபடினால் இல்ல, தேவன் என்ன செய்கிறார்? மனிதனை சார்ந்து இருக்கிறார். அப்ப தேவன், எல்லாருடைய சவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. சரி. அப்ப இந்த வசனத்தை பார்க்க போறல, தேவனுக்கு அவர் மனிதனை சார்ந்து இருக்கிறார். அதாவது மனிதனுடைய உறவை சார்ந்து இருக்கிறார். மனிதன் யாரெல்லாம் சரீரம் இருக்கிற மனிதன் அவருக்கு அனுமதி கொடுக்கிறாங்களோ அவளோடு சேர்ந்து பூமியை ஆளுகை செய்வதற்கு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆவியானவர். அப்ப இந்த பௌத்திக இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே, தேவன் இல்லாமல் மனிதனால் எதையுமே செய்ய முடியாது. அதே மாதிரிதான் மனிதன் இல்லாமல் தேவனும் செயல்படாதபடிக்கு அவர் மனிதன் யாரெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப நிச்சயமா இது மிக மிக முக்கியமானது. பாஸ்டர் பிரான்சிஸ், உங்களுக்கு கேள்வி எது இருக்குதா? இல்லாட்டி நீங்க கை தூக்குனதுக்கான காரணம் எனக்கு தெரியல. பாஸ்டர் பிரான்சிஸ், எதற்கு கை தூக்குனீங்கன்னு தெரியல, உங்களோட கை தூக்கப்பட்டது. ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க கேள்வி இருக்கிற மாதிரி. ஓகே, உங்களுக்கு புரியுதா? பாடம் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்லிக் கொண்டு போறது? கிளியர்? ஓகே, கிளியர். ஓகே, நல்ல தெளிவு. ஓகே, ரைட். ஓகே, இப்ப எல்லாரும் சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ரைட். இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த காரியம், அதாவது தேவன் என்ன செய்கிறார்? ஒரு உறவை பார்த்து கொண்டிருக்கிறார். சரீரம் இருக்கிற மனிதனோடு உறவு கொள்ள பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆவியானவர், அவருக்கு சரீரம் கிடையாது. தேவன் ஆவியா இருக்கப்படினால் யார் சரீரத்தோடு இருக்கிறாங்களோ, அவர்கள் யார் அனுமதிக்கிறார்களோ அவரோடு சேர்ந்து ஒரு பங்களிப்பை யார் செய்கிறார்களோ அவரோடு சேர்ந்து பூமியிலே கிரியேட் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு தெரியும், இந்த பூமியை பொறுத்தவரையிலே அவருக்கு தெரியும், இந்த பூமியை பொறுத்தவரையிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு, மனிதனுடைய வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு அவருக்கு யார் அனுமதி தேவை? மனிதன் என்ன செய்யணும்? அனுமதி கொடுக்க வேண்டும். பௌத்த உலகில் மனிதனுடைய வாழ்க்கையில தலையிடுவதற்கு, மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு அந்த மனிதன் அனுமதி கொடுக்கணும், பெர்மிஷன் கொடுக்கணும். சரீரம் இருக்கிற மனிதன் பெர்மிஷன். ஞாபகம் இருக்கா?
அந்த போன முறை படிச்சல அந்த பிசாசுல என்ன கேட்டுச்சு? பண்டிகைகளுக்குள்ள போறதுக்கு என்ன கேட்டுச்சு? அனுமதி கிடைச்சு பாஸ்டர். அனுமதி கேட்டுச்சு. ரைட், கிளியர். அதாவது யாரு அனுமதிக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆவியாகி, அது தேவனாய் இருக்கலாம் அல்லது அசுத்தாவியா இருக்கலாம், யாரு அனுமதிக்கிறாங்களோ அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதி கொடுக்கும் போது அவருடைய வாழ்க்கையில தலையிட முடியும். அப்ப நாங்கள் பார்க்கிறோம், இந்த நிமித்தமாகத்தான் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, யாராவது கை தூக்கி பாஸ்டர் பிரான்சிஸ் சொல்லி ஏதாவது கேள்வி இருக்கா பாஸ்டர்? பாஸ்டர் பிரான்சிஸ் ஏதாவது கேள்வி இருக்கா? கேண்டி ஓகே, அப்ப சத் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ரைட். ஓகே, நாங்க உங்களுக்கு கேள்வி கொடுக்க கேள்வி கேட்க சந்தர்ப்பம் தரோம். மியூட் பண்ணுங்க. உங்களை மியூட் போக மாட்டேன், நீங்களா மியூட் பண்ணுங்க. ரைட். அப்ப பாருங்க, தேவனுக்கு அனுமதி கொடுக்கும் போதுதான் அவர் என்ன செய்வார்? இடம் கொடுப்பார். ஆகவே தான் உலகத்திலே பாவம் நுழைந்த போதும் தேவன் அங்க இருந்தாரா இல்லையா? தேவன் இருந்தாரா இல்லையா? அற்பம் இருந்தாரு, இருந்தார். அப்ப அவர் இருந்தார், சரி, அந்த இடத்துல இருந்தார். அவர் எங்கேயோ ஒளிஞ்சு கொள்ள இருக்கல, அவர் இருந்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்துல அவர் தலையிட வரல. சரியா? தலையிட வர மனிதன் சோதிக்கப்பட்ட போது, சர்ப்பமுடைய சோதித்த போது அவர் தலையிட வரல. காரணம் என்னவென்றால், அந்த சரீரம் இருக்கிற மனிதன் அவன் அனுமதி கொடுக்காவிட்டால், ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இந்த சர்ப்பம் என்னைய சோதிக்குது, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு நீங்க இதுல இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லாவிட்டால், அனுமதி கொடுக்காவிட்டால் அவர் அந்த இடத்துல இருந்தாலும் அவர் கிரியை செய்ய மாட்டார். காரணம் என்னவென்றால், அவர் பூமியை பொறுத்தவரையிலே சட்ட ரீதியான அதிகாரம், சட்ட ரீதியான தீர்மானக்கூடிய அந்த காரியத்தை சரீரம் இருக்க மனிதனுக்கு கொடுத்து விட்டார். அவர் இருக்கிறாரு, ஆனால் அவர் அனுமதி கொடுக்காவிட்டால் தலையிட மாட்டார். அப்ப பிசாசுக்கு, அதாவது சர்ப்பத்துக்கு அவர் அனுமதி கொடுத்தபடினாலே அவர்கள் அந்த இடத்துல அவர்களுடைய வாழ்க்கை வீணாக்கப்படுது. போன முறை படிச்சோம் இல்லையா? நாங்க எதற்கு எங்களை அடிமையாக அனுமதி கொடுப்போமோ அதற்கு நாங்க அடிமையாக மாறப்போம். அப்ப அந்த வசனத்தை நாங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள இருக்கு. அதாவது அவர்களுக்கு அனுமதி 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 அவர்கள் அந்த கொடுக்காதபடியினால் தேவனுக்கு அந்த இடத்துல தேவன் இருந்தாரு, அவருடைய செயலை பார்த்து கொண்டிருந்தாரு, ஆனாலும் அவர் தலையிட. அப்ப இது மிக முக்கியமான காரியம். இப்ப இன்றைக்கு கூட நீங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய மக்கள் கேட்கிற ஒரு கேள்வி, கடவுள் எங்க? கடவுள் எங்க? கடவுள் இருந்தேன்னு சொன்னா இந்த பூமியில இதெல்லாம் நடக்குமா? ஒரு பக்கம் பாருங்க, கோவிட்னு சொல்றாங்க, பேண்டமிக் பெரிய பிரச்சனை, அங்க அடிச்சு கொள்றாங்க, சாகடிக்கிறாங்க, மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வியாதி இருக்குது, மக்கள் தங்களை கொண்டுறாங்க. இப்ப கடவுள் இருப்பாருன்னு சொன்னா இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு கேள்வி இந்த உலகம் முழுவதும் இருக்கு இல்லையா? எல்லாரும் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதே விதமான காரியம் தான், கடவுள் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு, தேவன் இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு என்ன தேவை? இந்த சூழ்நிலை போற கிரியை செய்வதற்கு என்ன தேவை? அனுமதி தேவை. அனுமதி தேவை. அவருடைய வாழ்க்கையில அனுமதி கொடுக்காதபடியால்தான் இந்த எல்லா சூழ்நிலை. என்றால் சட்ட ரீதியான அதிகாரத்தை அவர் சரீரம் இருக்க மனிதனுக்கு கொடுத்துட்டார். அப்ப சரீரம் இருக்க மனிதன் அவர் தேவனோடு அவன் தன்னை அனுமதி கொடுத்து அந்த உறவை திருப்பி கட்டியெழுப்ப இடம் கொடுக்காவிட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும். தேவன் இருக்காரு தான், அனுமதி கொடுக்காதபடினால் அவன் பலவிதமான தேவன் இல்லாத நிமித்தமாய் பலவிதமான காரியங்கள், பிரச்சனை, கஷ்டங்கள், தேவன் இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். அப்ப தேவன் இருக்கிறாரு, ஆனா அவர் ஆவியானபடினால் பலவந்தமாக காரியங்களை செய்வது கிடையாது. பூமியை பொறுத்தவரையில அவர் யார் அனுமதிக்கிறார்களோ அவர்களோடு கூட சேர்ந்து அவர் கிரித்தார். ஆனால் மறுபக்கத்திலே பிசாசும் ஆவியானவன், பிசாசும் ஆவி, சத்ருவும் ஆவி. ஆனா அவனுக்கு நம்ம இடம் கொடுத்தால், போன முறை படிச்சோம், என்ன நடக்கும்? அவன் எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வான்? யோவான் 10:10 என்ன செய்வான்? திருடவும்
கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். எங்க வாழ்க்கை யாருக்கு நாங்க எங்களை அனுமதி கொடுக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்வார்கள். அப்ப சரீரம் இருக்கிற மனிதனுக்கு இந்த பூமியிலே அதிகாரம் இருக்குதான். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே எந்த ஆவிக்கு அவன் இடம் கொடுக்கிறான்? தேவனுடைய ஆவிக்கா அல்லது பிசாசின் ஆவிக்கா? அப்ப ஆதாமை பொறுத்தவரையிலே அவருடைய வாழ்க்கையிலே அந்த சந்தர்ப்பத்திலே அந்த இடத்திலே தேவன் இருந்தார். ஆனால் அனுமதி கொடுக்காதபடியினாலே அந்த இடத்திலே தேவன் தலையிட வரவில்லை. அப்ப அதுதான் காரணம். தேவன் இருந்தாரு, ஏன் வரலன்னு சொல்லி கேட்கல. ஏன்னா அவர் அந்த ஆதியாகமம் 1:26 ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அவர் தான் அந்த சட்ட ரீதியான அதிகாரத்தை சரீரம் இருக்கிற அந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். அப்ப எங்களுக்கு புரிகிறது, இந்த காரியங்கள் தெளிவா புரிகிறது. அதாவது தேவனோடு இருக்கிற உறவு தேவன் எதிர்பார்க்கிறார். அது பலவந்தமா இல்லை. சட்ட ரீதியான அந்த அதிகாரத்தை சரீரம் இருக்க மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சரீரம் இருக்க மனிதன் அனுமதி கொடுக்காவிட்டால் தேவன் அந்த உறவை அவர் பலவந்தமா எடுப்பது கிடையாது. அந்த உறவை அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றா அவருக்கு தெரியும் அந்த உறவு மூலம் வரும் பொழுது மனிதனுக்கு அவருடைய வாழ்க்கையினருக்கு எல்லா காரியத்தை செயல்படுத்த முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யறார்? அதை பலவந்தமா எடுப்பது கிடையாது. அப்ப அவருடைய வாழ்க்கையிலே தேவன் மனிதனோடு இணைந்து செயல்பட பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் யாரு அனுமதி கொடுக்கிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து. அப்ப பிசாசுக்கு தெரியும், பிசாசுக்கு நல்லா தெரியும் பிசாசுக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வரப்போற அந்த உறவானது எவ்வளவு முக்கியமானது என்பதை யார் அறிஞ்சிருக்கா? பிசாசுக்கு தெரியும். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற, எல்லாம் மகிமையானவர், பெரியவர். அவர் அப்படிப்பட்ட ஆவியான தேவன் சரீரம் இருக்க மனிதனோடு சேர்ந்து கொண்டால் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்பதை குறித்து பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்ப பிசாசு இந்த பூமியிலே தேவனுடைய நோக்கத்தை செயல்படுவதற்கான மூல காரணம் தேவனுக்கும் மனிதனுக்கு இடையிலான என்னது மூல காரணம்? என்னது? இந்த பூமியிலே பெரிய காரியங்கள் நடக்கணும்னு சொன்னா தேவனுக்கும் மனிதனுக்கு இடையிலான உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும், நல்லா தெரியும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எப்போதுமே என்ன செய்வான்? அந்த உறவை முறிக்க பார்த்து கொண்டே இருப்பான். அதுதான் அவனுடைய ட்ரிக். அப்ப நாங்க பாக்குறோம் தேவனுடைய திட்டம் இந்த பூமியில நிறைவேறுவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? மனிதனை சார்ந்து இருக்கிறார். சரீரம் இருக்க மனிதனுடைய வாழ்க்கையிலே திட்டங்களை செய்வார். அப்ப அந்த மனிதனோடு இருக்க உறவை துண்டித்து விட்டால் தேவனுடைய நோக்கம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆட்டோமேட்டிக்கலி என்ன நடக்காது? நிறைவேறாது என்பதையும் அவனுக்கு தெரியும். ஆகவே தான் என்ன செய்கிறான்? நாங்கள் பார்க்கிறோம் என்ன செய்கிறான்? ஆதியாகம புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம் அந்த வசனங்களை 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 5 வசனங்களை பார்க்கும் பொழுது பாருங்க, அவன் என்ன செய்கிறான்? மனிதனை போய் அவன் தந்திரமாக ஏமாற்றுகிறான். பாருங்க என்ன செய்கிறான்? அவர் என்ன செய்ய பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. ஒரு கேள்வி கேட்கிறான். 1ஆம் வசனம் வாசிங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய ஆதியாகமம் நான் இங்க போட்டிருக்கேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்து அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமென். பாருங்க வசனம் சொல்லுது, அவன் என்ன செய்யறான்? ஒரு தந்திரமா ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன செய்ய? ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிட என்ன சொன்னார்? தோட்டத்துக்கு சகல விருட்சம் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது. புசிக்க வேண்டாம்னு எல்லாத்தையும் சொல்லல. அவங்க ஒரு தந்திரமா அவங்கள ட்ரிக்கா என்ன செய்யறான்? ஒரு ஏமாற்றம் முற்படுகிறான். அப்ப பாருங்க, அதுக்கு அந்த ஏவாள் என்ன செய்கிறா? பதில் சொல்றா. பாருங்க, சொன்ன பிறகு பாருங்க 4ஆம் வசனம் பாருங்க. ஏவாள் என்ன 3ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். 2, 3 வாசிங்க பாருங்க. இது முக்கியமான காரியம். தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான்.
இப்ப அப்பொழுது பாருங்க சர்வ இப்ப பாருங்க முக்கியமான காரியம் இப்ப இந்த ஹிஸ்டரி, அதாவது ஏவாள் என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் ஆண்டவர் அப்படி சர்ப்பம் கேட்ட உடனே என்ன சொல்கிறார், ஆண்டவர் சொல்றாரு சொல்லி எல்லாவற்றையும் நாங்க சாப்பிடலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆனா உண்மையிலே ஆண்டவர் சொல்லியிருந்தது என்னது? ரெண்டையும் சொன்னாரா? புசிக்க வேண்டாம் தொட வேண்டாம் சொன்னாரா? ஆண்டவர் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா தொட வேண்டாம்னு சொல்லி என்ன சொன்னார்? புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு. அவ்வளவுதான் புசிக்கிற சொன்னார். நாட்களில் சாப்பிட ஓ அவ்வளவுதான், தொட வேண்டாம்னு சொல்ல. அப்ப அவ என்ன செய்யறா, கொஞ்சம் கூட்டி சொல்றான், கொஞ்சம் வெடிப்புறதால. அதாவது என்ன சொல்றா, அதாவது அவருக்கு கூட தெரிஞ்ச மாதிரி. அப்ப பிசாசு நல்லா தெரிஞ்சுட்டு இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப கடவுளுடைய வார்த்தைய அறக்குறையா தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை தான். சரியா? இதுல என்ன விளங்குச்சுன்னா, அவ அறக்குறையா கடவுளோட வார்த்தை பத்தி கூட தெரிஞ்ச மாதிரி காட்ட போறான். பாருங்க, இது ரொம்ப டேஞ்சர். அதாவது நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தை குறித்து சரியான அறிவற்ற தன்மை பிசாசுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் போய்விடும். அதாவது பிசாசுக்கு தெரிஞ்சுட்டு இவருக்கு சரியான கடவுளுடைய வார்த்தை பத்தி சரியான அறிவில்லை. பாருங்க, பிசாசு என்ன செய்கிறான்? 4ஆம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு 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 ஆஃபர் கொடுக்குறான். என்ன சொல்ல பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. சரி, அடுத்த வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்க கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, இதுல என்ன செய்யறான்னு சொன்னா பிசாசு அவன் என்ன சொல்றான், தேவனை ஒரு சந்தேக கண்ணுல பார்க்க வைக்கிறான். இதுதான் முக்கியமானது. அதாவது தேவனோடு உறவை கட் பண்றதுக்கு, தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு அவன் ஒரு சில காரியங்கள் சொல்ற. என்ன சொன்னா, தேவனை குறித்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற. அதாவது தேவன் எதையோ உங்களுக்கு பிடிச்சு வச்சு கொண்டு இருக்காரு, உங்களுக்கு கொடுக்காம. அதாவது இதுக்கு அந்த கனியை சாப்பிடுறது உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், ஆனா நீங்க சாப்பிடாம இருக்கனால அவர் என்னமோ உங்களுக்கு அதை மறைச்சு வச்சிருக்காரு, நீங்க சாக மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தேவர்களை போல் மாற போறீங்க. அப்ப பாருங்க என்ன சொல்ல வராங்க சொன்னா, இந்த வசனத்தின் படி பார்க்கும் பொழுது என்ன செய்கிறான், மனிதனுடைய வாழ்க்கையில அவனை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தின. அதாவது தேவன் ஒரு தீமையை, அதாவது ஒரு நன்மையை உங்களை வாழ்க்கையில கொண்டு வரத படிக்க அவர் என்ன செய்கிறார், யாராவது சத்தம் போட்டு கொண்டு இருக்கீங்க, யாருன்னு தெரியல, தயவு செய்து சவுண்ட் எல்லாம் ஆஃப் பண்றீங்களா, கோவிச்சு கொள்ளாம. பாஸ்டர், பைபிள் வசனம் வாசிச்சதுக்கு பிறகு ஓபன் பண்ண சொல்லுங்க பாஸ்டர். ஆமா ஆமா, அதான் பேக்ரவுண்ட் சவுண்ட். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, எல்லாரும் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ரைட், ஓகே. அப்ப எங்களுக்கு புரியுது. அப்ப தேவனுடைய வாழ்க்கையிலே, அதாவது சாத்தான் என்ன சொல்ல வர்றான்னு சொன்னா, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏதோ மறைக்கிறார், பிடிச்சு வச்சு கொண்டு இருக்கார், அந்த நன்மையை மறைச்சு வச்சிருக்காரு. அதாவது நன்மை தீமை அந்த மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்று கூறுவதற்கான காரணம், தேவன் ஏதோ அதனூடாக வரப்போற நன்மையை மனிதனுக்கு கொடுக்காம இருக்க போறாரு. அதுதான் சொல்றாரு. என்ன சொன்னா தேவன், அப்ப இதுல என்ன சொல்ல வர சொன்ன பிசாசு, தேவனுடைய சுபாவத்தை குறித்து, தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுறான். அதாவது தேவன் நல்லவர் அல்ல, தேவன் ஏதோ நல்ல காரியங்கள் உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு விருப்பப்பட மாட்டார் சொல்லி பிசாசு என்ன செய்கிறார், அந்த இடத்துல மனிதர்களை ஏமாத்துகிறார். பாருங்க, இன்றைக்கும் அதுதான் நடக்குது இல்லையா? உலகத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, பிசாசு என்ன செய்கிறார், மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். மனிதனை தேவன் பக்கம் உறவை கட்டியிருப்பதற்கு தேவனை குறித்த சந்தேகங்களை ஏற்படுத்தும். தேவன் உண்மையிலே நல்லவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நீங்கள் அனுபவிப்பதற்கு ஏன் அவர் தடுக்கிறார், அது ஏன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மனிதனுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதை பார்க்கலாம். அதாவது தேவன் உண்மையிலே நல்லவரா இருந்தால் நீங்கள் செய்யற இந்த காரியங்களை அனுமதிக்கத்தானே வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், சில போதைகள் அல்லது மது, விபச்சாரம், சில சுய இன்பங்கள், அதாவது சிற்றின்பங்கள் போன்ற காரியங்களை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏவி கொண்டிருக்கிறார். என்னென்றால் அவன் காட்ட விரும்புகிறான், தேவன் இது எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையை வராதபடிக்கு பார்த்துக் கொள்கிறார். என்னென்றால் அவர் விருப்பமில்லை உங்களுக்கு இந்த நன்மை கிடைப்பது வேண்டும் என்பதை விரும்பாத ஒரு நபராக. அதாவது தேவனை குறித்த ஒரு சந்தேகத்தை, தேவனை குறித்த ஒரு பிழையான காரியத்தை ஆதாம் ஏவாளுக்கு வைத்த அதே காரியத்தை தான் இன்றைக்கும் மனித சமுதாயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில அன்றைக்கு எந்தெந்த காரியத்தை ஏதேனிலே ஆதாமுடைய வாழ்க்கையில, ஏவாளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை வச்சானோ அதை இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்கிறான். பாருங்க, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது எங்களுக்கு புரிகிறது, அந்த இடத்துல அதாவது ஏவாளுக்கு தேவனை பற்றிய சரியான அறிவு இருக்கல. தேவனை பற்றி அவ என்ன செய்றா, தேவன் சொன்னதே அவளுக்கு சரியா புரிஞ்சு கொள்ள முடியல, கூட்டி சொல்றா. அப்ப எங்களுக்கு புரிகிறது, எங்களுடைய வாழ்க்கையில
இது மிக முக்கியமானது. அதாவது தேவனை பற்றிய சரியான அறிவு இல்லாவிட்டால், தேவனை பற்றிய சரியான அவர் யாருன்னு தெரியாவிட்டால் அவரோட நல்ல உறவை கட்டியிருக்க முடியாது. அந்த உறவு எவ்வளவு அதிகமாக ஏற்படுமோ அந்த அளவுக்கு அந்த நபரை குறித்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்க என்ன செய்வோம், யாராவது பிழையா சொன்னா யாராவது ஒரு பிழையான காரணம் நடக்கும் போது நாங்க பிழையாக யோசிக்க தொடங்குவோம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தேவனை காட்டி சொன்னா தேவன் தண்டிக்கிறவர், தேவன் மனிதனை அழிக்கிறவர். பழைய ஏற்பாட்டுல இருக்க நியாயப்பிரமாணத்தை காட்டி சொல்றார்கள். நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுது தேவன் தண்டனையில் கொடுத்து மனிதரை அவர் என்ன செய்கிறார், மனிதனுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருப்பதை குறித்து காட்டுறாங்க. அதாவது தேவனை குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப நாம் கடந்த வார்த்தையை பார்த்தோம், ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஞாபகம் இருக்குதா? ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? காரணம் என்ன? யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கு சொல்ல? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் ஏன்னா நியாயப்பிரமாணத்தை காட்டி சொல்றாங்க, தேவன் இப்படிப்பட்டவர், தண்டிக்கிறவர், அவர் மனிதனை அழிக்கிற தேவன். தேவனை பொறுத்து பிழையான கண்ணோட்டத்தை காட்டி தேவனோடு இருக்கிற நல்ல உறவை இல்லாம, அதுதான் பிசாசுடைய நோக்கம். இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை காட்டி தேவன் இப்படி எல்லாம் செய்யற, அப்படிப்பட்ட தேவனத்தில் நாங்க போக முடியாது, அவர் தண்டிச்சு விடுவார் சொல்லி என்ன செய்கிறது, நியாயப்பிரமாணமானது அந்த காரியங்களை சொல்வதன் மூலமாக என்ன நடக்குது, மனிதர்கள் அப்படியா சுட்டி காட்டுறாங்க. தேவனை குறித்து ஒரு சந்தேகத்தை, ஒரு கேள்வி எழுப்பாட்டுறாங்க. ஆனா நியாயப்பிரமாணத்துல பிரதான நோக்கம் என்ன? கலாத்தியர் 3:24 நாங்கள் வாசித்தோம் கடந்த முறை. என்ன நோக்கம்? பாவம் இன்னது என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. ஆமென். அதாவது நாங்கள் பாவிகள் என்பதை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்வது. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தி. அதாவது பாருங்க, அது ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு கார்டியன், வழிகாட்டி அல்லது ஒரு ஆசிரியர் கிறிஸ்துவண்டையில் வழிநடத்த. அதாவது இந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே, தேவன் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன? நாங்கள் போன முறை நாங்க பார்த்திருந்தோம் சில காரியங்கள். நியாயப்பிரமாணம் கொடுக்க முன்பதாக பாவம் இருந்தது. பாவம் என்ன என்பது நாங்கள் செயல்படுத்த முடியாது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் எண்ணப்பட மாட்டாது என்று வசனத்தை வாசித்தோம். அது மட்டுமில்ல, ரோமர் 7:7 சொல்ல வசனத்தை பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மற்றபடி பாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் பாவம் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் பாவம், இதான் பாவம்னு சொல்றது. பாருங்க, இந்த வசனம் ரோமர் 7:12-13 வசனத்தை வாசிப்போம், வாசிங்க பாப்போம். இப்ப நான் உங்களுக்கு திரும்ப நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடுக்குறேன். ஏன்னு சொன்னா, இப்ப நான் காட்டுறேன், இந்த தேவனை விட்டு உறவுகளை பிரிக்கிற சில பிசாசு கொண்டு வர தந்திரமான காரியங்கள், தேவனை சந்தேகத்தோடு பார்க்கிற சில காரியங்கள். வாசிப்போம் ரோமர் 7:12 வாசிங்க பாப்போம். ஆகையால் நியாயப்பிரமாண பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. வாசிங்க பாஸ்டர். சரி, நியாயப்பிரமாணம் நல்லதுதான். சரி, வாசிங்க. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும். அது நன்மையானதை கொண்டு எமக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. பாருங்க, தெளிவா சொல்லுது, பாவம் கற்பனையினால் மிகுந்த பாவம் உள்ளதாக்கும்படிக்கு அந்த நன்மையானது கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கும். பாவத்தை பாவமாக விளங்கும் பண்ணபடிக்கு இது அப்படி ஆயிற்று. இப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? பாவத்தை, இது பாவம் சொல்லி பாவத்தை குறித்த அறிவை புகட்டி இதுதான் பாவம், நீ பாவம் செய்கிற என்ற காரியத்தை புகுத்துவதற்கு. அதாவது நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் ஜனங்களுக்கு தெளிவுபடுத்த, இது பாவம், இந்த பாவம் பயங்கரமானது, இந்த பாவமானது இப்படிப்பட்ட காரியம் செய்யும் என்று சொல்லி காரியத்தை சொல்வதற்கு. அப்ப அதற்கு காரணம் என்ன, ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட முன்பதாகவும் மனிதர்கள் பாவம் செய்தார்கள். ஆனால் அந்த பாவம் செய்த போது அந்த பாவத்தினுடைய விளைவை குறித்து அவர்கள் அறியாமல் இருந்தார்கள்.
அதாவது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பாவம் செய்யும் போது அவர்கள் எப்போதுமே அந்த விளைவை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அவர்கள் அளவிட முடியாதபடியினால் எப்போதும் பிழை செய்த போது என்ன செய்தார்கள், மற்றவர்களை பார்த்து இவன் இப்படி செய்யறான், இவனுக்கு ஒண்ணு நடக்க மாட்டேன்னு சொல்லி அவர்களும் அதை செய்தார் தொடங்க. அப்ப அந்த பாவத்தை என்ன செய்தார்கள், மற்றவரோடு ஒப்பிட்டு அந்த பாவத்தை பார்த்து என்ன செய்தார்கள், அந்த பாவத்தை அதிகமாக செய்ய தொடங்கினபடியினாலே அந்த வாழ்க்கையிலே அவர்கள் அதிகமான பாவத்துக்குள் ஈடுபட தொடங்கினார். அதாவது நியாயப்பிரமாணம் வர முன்பதும் பாவத்தை குறித்த அந்த 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 விளைவை தெரியாதபடியினாலே பாவத்தை அதிகமாக செய்ய தொடங்கினார்கள். அது மட்டுமில்லாமல் பாவம் செய்யும் போது மரணம் அடைகிறோம் என்ற அந்த காலம் இருந்தாலும் கூட அந்த மரணம் ஒன்று அவர் வராதபடியினாலே அந்த பாவம் பெரிய ஒரு பாவம் நினைக்காம என்ன செஞ்சாங்க, அவருடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தமா வாழ்வதற்கான தரம் குறைக்கப்பட்டுச்சு. அப்ப அவருடைய வாழ்க்கையில எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி தெரியாத இருந்தபடியினாலே அப்படிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஜனத்தொகைக்கு தான் என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார், நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். அப்ப நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால், அதாவது மனு குலத்துக்கு, அதாவது மனிதனுக்கு இந்த சாத்தான் கொண்டு வருகிற இந்த பிழையான வாழ்க்கையை குறித்ததான அறிவை கொடுப்பதற்கு, பாவத்தை குறித்த அறிவை கொடுப்பதற்கு, அதாவது மனிதன் பாவத்தின் நிமித்தமாக விலகி போய் கொண்டிருந்த நேரத்திலே, மனிதன் பாவத்தின் நிமித்தம் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே நியாய பிரமாணத்தின் மூலமா இது பாவம், இது பிழை, அதாவது பிசாசு கொண்டு வந்து அழிக்க முற்படுகிற அந்த காரியம் பிழை என்பதை மனிதருக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அந்த பிழையை செய்யும் போது என்னென்ன காரியங்கள் நடைபெறும், மனிதனுடைய வாழ்க்கையில என்ன விளைவுகள் வரும் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் என்ன செய்கிறார், நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். அப்ப நியாய பிரமாணத்தை கொடுப்பதன் மூலமாக என்ன செய்கிறார், அவர் யாரண்டையிலே வழிநடத்துகிறார், மனிதனை என்ன யார்கிட்ட வழிநடத்துறார், நியாய பிரமாணத்தை கொடுத்து நீங்க பாவம் செய்றீங்க, பிழை செய்றீங்க, உங்கள் சொந்த முயற்சியால் செய்ய முடியாது, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்க முடியாது, ஆகவே உங்களுக்கு யாரு தேவை, கிறிஸ்து தேவை, மீட்பர் தேவை, இரட்சகர் தேவை. நீங்கள் பரிசுத்தமா வாழ்றதுக்கு உங்களுக்கு யாரோட உதவி தேவை, ஒரு சொந்தமா உங்களுக்கு முயற்சி பண்ண முடியாது. ஆகவே உங்கள் வாழ்க்கையை நியாய பிரமாணத்தின் படி அந்த கிரியைகளை நன்மையாக செய்வதற்கு உங்கள் சொந்த முயற்சினால் செய்ய முடியாது. ஆகவே உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. அந்த இரட்சகர் கிறிஸ்து என்பதை கிறிஸ்துவண்டையிலே எங்களை கூட்டி வருகிறதுக்கான ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு வழிகாட்டி அல்லது ஒரு உபாத்தி தான் இந்த நியாய பிரமாணம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நியாய பிரமாணத்தின் படி செய்தால்தான் கடவுள் எங்களை, நியாய பிரமாணத்தின் காரியத்தை செய்யும் போதுதான் கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்வார், நியாய பிரமாணத்தை காரியத்தை செய்யாம இருக்கும் போது கடவுள் எங்களை மேல தண்டிக்க போகிறார், எங்களை விட்டு விலகி போக எங்களுக்கு விரோதமாக செயல்பட போகிறார். அப்ப என்ன நடக்கும், அப்படிப்பட்ட குற்ற உணர்வு என்ன செய்யும் ஆண்டோட்ட கிட்டி சேர்க்குமா, கூரம் கொண்டு போமா. நியாய பிரமாணத்தின் கிரியைகளை நாங்கள் செய்யாமல் போனால் கடவுள் எங்களை தண்டிப்பார், எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற அந்த உணர்வு வரும் போது நாங்கள் என்ன செய்வோம், அவருக்கு நெருங்கி வருமா பின்பதாய் போவோமா, நெருங்கி வருவோம். இல்ல, சாதாரண குற்ற உணர்வு வரும்போது அநேகமானவர் பின்னாடி போகும். அப்ப அதுதான் நியாய பிரமாணத்தோட மக்கள் அவங்க நினைக்கிற அந்த அந்த காரியங்கள். இன்றைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஐயோ நான் இந்த காரியம் செய்யாட்டி சொன்னா கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவருடைய உறவு பிரிஞ்சு போயிடும் சொல்லி என்ன செய்யறார்கள், கடலை விட்டு இன்னும் அதிகமா பின்னுக்க போறாங்க. ஆனா நியாய பிரமாணத்துல பிரதான நோக்கம் என்னது, அவரை விட்டு பின்னுக்கு கொண்டு போறது அல்ல, அவர்களை திரும்பவும் கிறிஸ்து அண்டையிலே அந்த உறவுக்குள் கட்டி எழுப்ப வைப்பது. அதாவது உங்களால முடியாது, உங்களுடைய சொந்த பலத்தினால் செய்ய முடியாது, அதாவது எங்களுடைய கிரியைகள்னால ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. ஆகவே எங்களுக்கு நல்ல கிரியை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு யாருடைய உதவி தேவை, யாருடைய உதவி தேவை, யாருடைய உதவி தேவை, மீட்பருடைய உதவி தேவை, மீட்பருடைய உதவி தேவை. வெரி குட். அப்ப மீட்பரிடத்துல எங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறது, அந்த மீட்பருடைய உதவியோடு ஒரு உண்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை உதவி செய்ய வைப்பதுதான் இந்த நியாய பிரமாணத்தின் நோக்கம். ஆனால் மறுபக்கத்திலே மக்கள் நினைக்கிறார்கள், அநேகமான மக்கள் நியாய பிரமாணத்தின் காரியங்கள் நாங்கள் செய்யாமல் போகும்போது கடவுள் எங்களை தண்டிப்பார், அவரோடு உறவு பிரிக்கப்படும், அவர் எங்களை விட்டு விலகி போய் விடுவார்.
ஆனால் தேவன் எப்போதுமே மனிதனோடு உறவு கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். பிசாசுக்கு வேண்டும் என்ன வேண்டும்? நாங்க எதையாவது தவறுதலா நாங்க பிழை செஞ்சிட்டாலும் கூட என்ன நடக்கும்? பிசாசு என்ன சொல்லுவான்? நியாய பிரமாணத்தின்படி நீ தண்டிக்கப்படும், உன்னை கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நீ இப்படியே அழிந்து போயிருவ. உண்மைத்தான், அழிந்து போகத்தான் நாங்க இருக்கிறோம். ஆனா அவருடைய கிருபை என்ன செய்கிறது? எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யறது? அவருடைய கிருபாசன தண்டையில கொண்டு வருகிறது. அதாவது எங்க வாழ்க்கையில நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எப்பொழுதும் எங்களோடு உறவுகளை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஏனென்றால் இந்த பூமியை பொறுத்த வரையிலே அவருக்கு யாருடைய அனுமதி தேவை? யாருடைய அனுமதி தேவை? சரீரம் இருக்கிற மனிதன். அப்ப அந்த சரீரம் இருக்கிற மனிதன் அவனுடைய வாழ்க்கையில அவன் நியாய பிரமாணத்தின் படி அவன் செயல்பட முடியாத போகும்போது அவனுடைய வாழ்க்கையில அவன் பின்னுக்கு போகணும்னு சொன்னா தேவனோட இருக்க உறவு அவனுக்கு வருமா வராதா? இப்ப சப்போஸ் நாங்க பிழைச்சிட்டோம், சிந்தனையினால, பார்வையினால, பேச்சினால, ஐயோ கடவுள் இப்ப தண்டிக்க போறாரு சொல்லி நாங்க விலகி போறது யாருக்கு நல்லம்? அவருடைய உறவை விட்டு விலகி போறது யாருக்கு நல்லம்? ஆனால் உண்மையாகவே நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன நோக்கம்? கிறிஸ்து அண்டையிலே அந்த இரட்சகரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்பது. அப்ப நாங்க ஒருவேளை எங்களுடைய கிரியைகள் அடிப்படையில் அவர் எங்களை நேசிப்பது கிடையாது. அவரை வேதம் சொல்றது அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் எங்களை அனாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறார். அப்ப அவருடைய நோக்கம் எப்பொழுதும் அவரோடு உறவை கட்டி எழுப்பது. எங்களால் முடியாது தான், உண்மை அதுதான் நியாய பிரமாணம் முடியாது. இந்த தேவனோடு இருக்க வாழ்க்கை வாழ எங்கள் சொந்த பலத்தால் முடியாது. ஆகவே எங்களுக்கு இரட்சகர் தேவை. ஆகவே அவருடைய உதவி இல்லாமல் இது செய்ய முடியும். ஆகவே தான் எங்களை கிறிஸ்துவாண்டைக்கு வழிநடத்துகிற அந்த ஒரு உபாத்தியாய் நியாயப்பிரமாணம் இருக்கப்படினாலே அவருடைய உதவியை பெற்று அவரோடு நடப்பது, அவரோடு உறவு கொள்வதுதான் அவருடைய. அப்ப அவருடைய உறவை கெடுப்பதற்கு பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகவே என்ன செய்கிறான்? எப்பொழுதும் எங்களை நியாய பிரமாணத்தின்படி பார்த்து நீ இது பிள்ளை, இது சாரி, இது சாரி சொல்லி எங்களை குற்ற உணர்வு ஏற்படுத்தி என்ன செய்கிறான்? எங்களை கிறிஸ்துவை விட்டு விலக்கி, அந்த உறவை விட்டு விலக்கி என்ன செய்கிறான்? தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படாதபடிக்கு எங்களை தடை செய்கிறான். ஆனா தேவனை பொறுத்தவரையிலே இந்த பூமியிலே அவர் மனிதனூடாக சேர்ந்து, அவருடைய ஜனத்தோடு சேர்ந்து யாரெல்லாம் அனுமதி கொடுத்தார்கள் அவரோடு சேர்ந்து இந்த பூமியிலே பலத்த காரியங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நான் என்ன சொல்ல வரேன் சொன்னா, கிறிஸ்துவானவர் இருப்பதே, கிறிஸ்துவின் ஆவியானவர் இருப்பதே எங்களை அவரிடத்திலே வழி நடத்துவதற்காக. அதாவது எங்கள் வாழ்க்கையை இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கான கிரியையை செய்வதற்காகவே அவர் எங்களுக்கு உதவியா இருக்கிறார். அதாவது நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பது சொந்த முயற்சினால் முடியாது. அது கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்படுகிற ஒரு பெரிய கிருபை. நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டது பொய் சொல்லாதிருப்பாயாக, அது எங்கள் சொந்த முயற்சியால் முடியாது. ஆகவே தான் கிறிஸ்துவண்டையிலே வழிநடத்தப்படுகிறோம் அவருடைய கிருபை பெற்றுக் கொள்வதற்கு, அவரோடு கிருபை பெற்று அவரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்து. ஏன்னா பிசாசுக்கு வேண்டும் அவரை குறித்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது, அவரை குறித்த ஒரு கேள்வி ஏற்படுத்தி உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான உறவை பிரிப்பது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவருக்கும் மனிதனுக்கும் இதுல உறவு ஏற்பட்ட சொன்ன அந்த பூமியில என்ன நடக்கும்னு சொல்லி நல்லா தெரியும். ஏன்னா சர்வ வல்லமுள்ள தேவன் ஆவியானவர், அந்த ஆவியான தேவன் சரீரம் இருக்கிற ஒரு மனிதனோடு இணைந்து செயல்பட அனுமதிக்க இடம் கொடுக்க போது பூமியிலே பலத்த பெரிய காலம் நடைபெறும். ஆகவே அவன் எப்போதும் பார்த்து கொண்டிருப்பான் தேவனோடு இருக்க உறவை பிரிப்பதற்கு. ஏன்னா இந்த பூமியை பொறுத்த வரையில அவனுக்கு தெரியும் சட்ட ரீதியான அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மனிதனுக்கு. ஆகவே தான் என்ன செய்கிறான்? ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்கிறான்? மனிதனை என்ன செய்கிறான்? ஏமாற்றி அந்த வஞ்சனை கூட, அதாவது அவன் தேவனை விட்டு மனிதனை பிரிக்கிறான். அப்ப நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இதுதான் அவருடைய நோக்கம், உறவை பிரிப்பது. ஆனால் தேவனுக்கு இந்த உறவு வேணும். ஏன் இந்த பூமியிலே ஒரு உறவு வேணும்? ஏன்? சட்ட ரீதியான அதிகாரம் யாரு கொடுக்கப்பட்டிருக்கிறது?
சரீரம் இருக்கிற மனிதன். பாருங்க, நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், தேவன் இந்த இடத்துல இருந்தாரு, ஆனா தேவன் வரல. ஏன் தேவன் வரல சொல்லுங்க? அனுமதி, தேவன் ஏன் வரல அந்த இடத்துல? தலையிடாத காரணம் என்ன? அவருக்கு அனுமதி கிடைக்கல. அவர் அனுமதி கொடுக்கல. அதற்கு காரணம் என்ன? அவருக்கு சட்ட ரீதியான ஒரு சரீரம் இருந்ததா? அவருக்கு சரீரம் இருக்கல. சரீரம் இருக்கல. ஆகவே தான் என்ன செய்கிறார்? அவர் தீர்மானிக்கிறார். அந்த அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த மனிதன் என்ன அடைஞ்சி? அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருந்தேன் ஆண்டவரே, நான் ஒழிஞ்சிட்டேன்னு சொல்லு. உண்மையிலே அந்த நிர்வாணத்தை குறித்து ஆண்டவருக்கு தெரியாதா? அதாவது அவன் ஒளிஞ்சிருக்க இடத்தை குறித்து ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும், தெரியும். அந்த என்ன கேட்கிறான், உன் நிலைமையை நீ இங்க இருந்து எங்க இருக்க வேண்டும், இப்ப இப்படி இருக்க சொல்லி. அவன் என்ன பிழைய ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலையா? யாரு தவறு ஏற்றுக்கொள்ளல? அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவருக்கு சொல்லி அதை அனுமதி கொடுக்கல அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு. முகமூடி போட்டு கொண்டிருந்தான். என்ன செஞ்சான் அவன்? என்ன செஞ்சான்? யாருக்கு என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீங்க கொடுத்த உங்க பொண்ணு, இந்த பொம்பளை தான், இந்த பொண்டாட்டி ஸ்திரீ தான் எனக்கு இப்படி செஞ்சு வச்சு சொல்லி அவன் போலையை பாஸ் பண்றான். ஆனா ஸ்திரீ என்ன செய்யறா? அவருக்கு ஸ்திரீ என்ன சொல்றா? ஆண்டவரே, நான் அல்ல. யாரு? பாம்பு, சர்ப்பம். அப்ப என்ன நடக்குது சொன்னா, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கடவுள் எங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்காரு, எங்களோடு உறவு கொண்டு காசு. ஆனா யாரு அவருக்கு இடம் கொடுக்குறாங்களோ, எங்களுடைய வாழ்க்கையை இடம் கொடுக்கும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையை அந்த முகமூடியை கலட்டி, நான் தான் ஆண்டவர் இப்படி நடந்துட்டு ஆண்டவர் சொல்லி நாங்க இடம் கொடுத்தோம் சொன்னா, அனுமதி கொடுத்தோம் சொன்னா, அப்புறம் நிச்சயமா என்ன செய்வார்? என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆனா ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? தங்களுடைய முகமுடியை கால்த்தல. நாங்க நடந்த பிரச்சனையை சொல்லல. அவங்க நினைச்சாங்க கடவுளோடு, கடவுள் அவருக்கு இந்த கனியை சாப்பிட்டதுனால வசனம் சொல்றது இல்லையா? பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவங்க பயந்தார்கள். ஆதியா 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர்கள் பயந்தார்கள், ஒளிந்து கொண்டாங்க. அதாவது தேவன் இந்த பிள்ளை வளர்ந்த உடனே தேவன் அவர்களை தண்டித்து விடுவார் பயம் வந்துச்சு. தேவன் ஏற்றுக்கொள்ள பயம் வந்தது. ஒரு ஒளிந்து கொண்டாங்க வசனம் சொல்லுது. அது காரணம் என்ன சொன்னா, அவர்களுக்கு தேவனை குறித்து சரியான அறிவு இல்லை. அதாவது அவருக்கு உதவி செய்யத்தான் வருகிறார் என்பதை இப்ப பயந்து அவங்க வேற பக்கமா பார்க்க தொடங்கிட்டாங்க. தேவன் வந்து கேட்கிறாரு, என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு விளங்குது இப்ப என்ன நடந்துச்சுடா சொல்லி கேட்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு விதமான ஒரு காரியம் விளங்குது. ஏன்னா தேவன் அவர்களை வாழ்க்கை மனம் திரும்ப வேண்டும் என்று தான் கேட்கிறார், மாறாக தண்டிப்பதற்கல்ல. என்ன செய்கிறார்? கேட்கும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அனுமதிக்கவில்லை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு. அப்ப தேவன் அனுமதிக்காத பட்சத்திலே, மனிதனுடைய வாழ்க்கை மனிதன் அனுமதிக்காத பட்சத்திலே அவர் ஆவியா இருக்கப்படி அவர் கிரியை செய்ய முடியாது. ஆகவே தான் அவர் தீர்மானித்தார். இறுதியா சொல்லி நான் முடிக்க போறேன். ஆகவே தான் அவர் தீர்மானித்தார். ஆதியாக 3:15 எல்லாரும் திருப்பிக் கொள்ளும். ஏன் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் தேவன் மனிதனாக பூமிக்கு வந்தார்? ஏன் மனிதனாக பூமிக்கு வந்தார்? ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில உங்களுக்கு சொல்லி தரப்போம். ஆண்டவர் பார்த்தாரு, ரைட், இவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, சரி, இப்ப இதுக்கு விட நானே கொடுக்க போறேன். பாருங்க, வசனத்தை வாசிப்போம். 3:15 பாருங்க, முக்கியமான வசனம். இதை நீங்க அநேக நேரத்துல இதை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இதனுடைய காரியம் இது ஒரு பழமொழியை போல, இடியம்ஸ் சொல்லலாம், பழமொழி, ஒரு பேச்சாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். வசனத்தை வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஓகே, போதும் பாருங்க. ஓகே, போதும் பாஸ். இப்ப பாருங்க, தேவன் சொல்லுகிறார். இப்ப என்ன சொல்ல வர்றாரு சொன்னா, அவருக்கு மனிதன் அனுமதி கொடுக்கல. அதற்கு காரணம் அவருக்கு இப்ப சட்ட ரீதியான அதிகாரம் இல்ல அந்த இடத்துல தலை போட்டுறதுக்கு. ஏன்னா அவருக்கு சரீரம் இல்ல. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு சொன்னா, சாத்தானை பார்த்து சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும். அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவர் என்ன சொல்ல வர சாத்தான் சொல்றாரு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு, அதாவது சாத்தான், உனக்கு தெரியும் இந்த பிரச்சனையில எனக்கு தலை போடுறதுக்கு சட்ட ரீதியான ஒரு சரீரம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாது. அர்த்தம் என்னன்னு சொன்னா அவர் சொல்றாரு, அந்த நாள் வரும் பொழுது நான் ஒரு ஸ்திரீயின் மூலமாக, இன்றைக்கு எனக்கு சரீரம் இல்லதான், இன்றைக்கு அந்த பாவம் அந்த நடந்த போது சரீரம் இல்லதான், ஆனா ஒரு நாள் வரும்போது நான் ஒரு ஸ்திரீ கூடாக ஒரு சட்ட ரீதியான சரீரத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வரப்போறேன். ஐ மீன் சட்ட ரீதியான சரி எடுத்துக்கொண்டு பூமிக்கு வரப்போறேன். அந்த நாளிலே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். தேவன் என்ன சொல்கிறார்? சொல்றார், சட்ட ரீதியாக நானும், ஏன்னா பூமியை பொறுத்தவரை சட்ட ரீதியான ஆளுகை யாருக்கு இருக்குது? சட்ட ரீதியான ஆளுகை யாருக்கு இருக்குது? மனிதன் சரீரம் இருக்கு. அப்ப அவருக்கு சட்ட ரீதியான ஆளுகை செய்ய முடியும். அவரே சொன்னபடியா இப்ப அவரே என்ன செய்கிறார்? அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் சொல்லுகிறார், பிசாசு சர்ப்பம் உனக்கு தெரியும், ரைட், எனக்கு இப்ப சட்ட ரீதியான சரீரம் கிடையாது, ஆனா ஒரு நாள் வரப்போது நான் பூமியிலே ஒரு ஸ்திரீ கூடாக ஒரு சட்ட ரீதியான சரீரத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வரப்போறேன். அந்த நாள்ல உனக்கும் ஸ்திரீக்கும் இடையில ஒரு பகை உண்டாக்குவேன். அந்த நாள்ல நீ வரும்போது நீ என்ன செய்வ பாருங்க, அவருன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இதை நான் புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த காலத்துல இருந்து சில முறைகளை கற்றுக்கொள்ளணும். அந்த காலத்துல தலைன்னு சொல்லும் போது நல்லா கேட்டுக்கொள்ளும். தலைன்னு சொல்லும் போது சாதாரணமா தலைன்னு சொல்லும் போது அதிகாரம், தலைன்னா அதிகாரத்துக்கான அடையாளம். என்னது? தலை என்பது அதிகாரம். வீட்டுக்கு தலைன்னு சொன்னா என்ன? யாரு? கணவன். அப்ப தலை என்பது அதிகாரம். அப்ப அந்த அதான் அதிகாரம். தலைன்னா அர்த்தம் அதிகாரம், ரைட்? குதிகால்னு அர்த்தம் என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல பிள்ளைகள் பிறக்கும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்ய, மருத்துவச்சி என்ன செய்வாங்க, பிள்ளைங்களை வெளியே எடுப்பாங்க. பிள்ளைங்க பிறகு போய் எடுத்த போறவங்க என்ன செய்வாங்க? குதிகால பிடிச்சுதான் என்ன செய்வாங்க? இன்னைக்கும் செய்யறாங்க சில கிராமப்புறங்கள்ல. என்ன செய்வாங்க? பிள்ளைய அந்த மருத்துவச்சிகள் அந்த வயசான எடுத்து என்ன செய்வாங்க? பிள்ளைய பிடிச்சி, பிள்ளைக்கு உயிர் இருக்கான்னு சொல்லி எதை பிடிச்சி ஆட்டுவாங்க? எதை பிடிச்சி ஆட்டுவாங்க? குதிகால பிடிச்சி ஆட்டுவாங்க, பிள்ளைக்கு உயிர் இருக்கான்னு பாக்குறதுக்கு. அப்ப அந்த உயிர் இருந்துன்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? கத்த தொடங்கும். அப்ப குதிகால் என்பது அர்த்தம் என்னவென்றால் ஜீவன். என்னது? ஜீவன், அதான் அர்த்தம் அந்த காலத்தில். அப்ப தலை என்றால் என்னது அர்த்தம்? அதிகாரம். அதிகாரம். குதிகால் என்றால் அர்த்தம் என்ன? ஜீவன். ஜீவன். இப்ப கேட்டுக்கொள்ளுங்க நான் சொல்ற காரணம். இப்ப பாருங்க, தேவன் என்ன சொல்லுகிறாரு சொன்னா, ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளிலே, இன்னைக்கு எனக்கு சட்ட ரீதியான சரீரம் கிடையாது, ஆனா அந்த நாள் வரும் பொழுது ஒரு ஸ்திரீ கூடாக நான் சட்ட ரீதியான சரீரம் எடுத்துக்கொண்டு பூமிக்கு வரப்போறேன். அந்த நாளில நீ நினைப்ப என்னது? சர்ப்பம் நினைக்க என்னது? நீ அவருடைய குதிகாலை, நீ அவர் குதிகாலை மிதிப்பா. அது அர்த்தம் என்னது? குதிகால என்னது அர்த்தம்? குதிகால என்ன? ஜீவன். அதாவது சர்ப்பம் நினைக்கும், பிசாசு நினைக்கும், சாத்தான் நினைப்பான் ஜீவனை எடுத்தான்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சு நினைப்பான். ஆனா ஜீவனை எடுக்கிற அந்த நாளிலே நான் உன் தலையை, உன் அதிகாரத்தை நான் நசுக்குவேன். ஆமென், ஆமென், ஆமென். அதாவது என்ன சொல்ல வர்றாரு சொன்னா, இன்றைக்கு சட்ட ரீதியான சரீரம் எனக்கு இல்ல, ஆனா ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளிலே சட்ட ரீதியான ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இஸ்ரேலோட பூமிக்கு நான் சட்ட ரீதியா வரப்போறேன். அந்த சரீரம் எடுத்து வர்ற அந்த நாளிலே நீ நினைப்ப என்னுடைய ஜீவனை எடுத்தா எல்லாம் முடிஞ்சு சொன்ன, ஜீவனை எடுக்கிற அந்த நாளிலே நான் உன்னுடைய அதிகாரத்தை, உன் தலையை நான் நசுக்குவேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். அப்ப தேவன் பூமியிலே சரீரம் எடுத்து வர வேண்டியதுக்கான காரணம் என்ன? எந்த வசனம்? சட்ட ரீதியான சரீரம். 3:15. அதற்கான காரணம் ஆதியாகமம் 1 அதிகாரம் அவருடைய வார்த்தையின்படி 26 வசனம். அதாவது அவரே சொன்னபடியினால் அந்த சட்ட ரீதியான அதிகாரம் சரீரத்துக்கு தேவையானபடி அவரே என்ன செய்ய, சட்ட ரீதியான அதிகாரத்தோடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு அந்த தேவன் பூமியில உங்களுக்காய் எனக்காய் இறங்கி வந்தார். அப்ப அவருடைய நோக்கம் என்னவென்றால் அந்த சட்ட ரீதியான அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் திரும்பவும் இந்த சரீரத்திலே கொடுப்பது. ஆமீன். உங்களுடைய சரீரம் சட்ட ரீதியான அதிகாரம் உடையது. ஆமீன். இந்த சரீரம் பூமியில இருக்கும் போது சட்ட ரீதியான அதிகாரம் இருக்குது. அப்ப பிசாசுக்கு சரீரம் இருக்குதா? சரீரம் இருக்கு, ஆவி. அப்ப ஆவிகளுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் பூமியில இல்ல.
அதுதான் நல்ல செய்தி. அதாவது எந்த ஆவியா, தேவனுடைய ஆவியா இருந்தாலும் அவரே சொன்னபடியினாலே அவர் எப்போது என்ன செய்கிறார், ஆவியா இருக்க அவர் கூட யாரெல்லாம் அனுமதி கொடுக்கிறாங்களோ அவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த உறவை ஏற்படுத்தி அதனோட பெரிய காரணம். ஆனால் பிசாசுடைய ஆவியும் பார்த்து கொண்டு இருக்குது, யாரெல்லாம் விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறது, பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்ப பிசாசுடைய ஆவியும் பார்த்து கொண்டு, ஏன்னா அதுக்கு சட்ட ரீதியான அத்தாரிட்டி அதிகாரம் பூமியில இல்ல. ஆனா என்ன செய்யறான், யாரும் அனுமதி கொடுக்கலாம் அவரோட சேர்ந்து அவருடைய வாழ்க்கையில அழிச்சு கொண்டிருக்கு. சட்ட ரீதியாட்ட அந்த பிசாசுகளை இப்படி காரியம் செய்யணும்னு சொன்னா, சட்ட ரீதியான அதிகாரமுடைய உங்களுடைய வாழ்க்கை கொண்டு நீங்கள் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்ய முடியும். ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே அதற்கு காரணம் சட்ட ரீதியான அதிகாரத்துக்கு நீங்க என்ன செய்யணும் சொன்னா, அந்த சர்வவல்லமையுள்ள தேவன், ஆவியான தேவன் உங்களோடு இருக்கார். அவருக்கோடு நீங்க இடம் கொடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நீங்க உறவை கட்டி எழுப்பணும். அந்த உறவு கட்டி எழுப்பப்படும் போது பிசாசுக்கு தெரியும் உங்களை பிற்பாட்ட முடியும். உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கும் நோக்கத்தை செயல்படுத்த அந்த செய்ய போறான்னு தெரியும். ஆகவே நான் எப்பவும் பார்த்து கொண்டிருப்பேன் உங்களையும் அவரையும். ஆகவே நான் நம்புறேன் தேவனோட உறவு மிக முக்கியமானது. காரணம் என்னவென்றால் இந்த பூமியில சட்ட ரீதியான அதிகாரம் உங்களுடைய சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சு சொல்ல தேவனோட உறவு எவ்வளவு முக்கியம்னு சொன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதான இந்த சரீரம் சட்ட ரீதியான அதிகாரம் இருக்கு. அதை கொண்டு தேவனுடைய ஆவியானவர் உங்களோட இடைப்பட பார்த்து கொண்டிருக்க வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தோம். தேவன் பூமியிலே ஒரு காரியத்தை மனிதனுடைய வாழ்க்கை செய்யப்படும் போது அவர் மனிதனுடைய அனுமதியோடு தான் செய்யப்படுகிறார். மனிதன் யாரெல்லாம் இடம் கொடுக்கிறார்கள், மோசே, அதே போல நோவா, அதே போல ஆபிரகாம், புதிய ஏற்பாட்டிலே பவுல், பேதுரு, யாரெல்லாம் அனுமதி கொடுத்தார்களோ ஆவியானவருக்கு, ஆவியானவருக்கு இடம் கொடுத்தார்களோ அவளை கொண்டு பெரிய காரியம் செய்தார். அந்த உறவுக்கு இடம் கொடுத்தார்களோ பெரிய காரியம். அதே விதமாய் இன்றைக்கு பேதுருவும் கிடையாது, நோவாவும் கிடையாது, ஆபிரகாமும் கிடையாது. இன்றைக்கு நாங்க இருப்பது இந்த பூமியில, இந்த தேசத்துல, இந்த பிரதேசத்துல நானும் நீங்களும் தான் சட்ட ரீதியான அதிகாரத்தோடு சரீரத்தோடு இருக்கிறோம். அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இணைந்து உறவை காட்டி எழுப்பி உங்களுக்கு கூட பெரிய காரியம் செய்யாது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை அவரை விட்டு பிரிக்கிற எந்த காரியத்துக்கு போயிடாது. நான் சொன்னேன், நீங்க எதற்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களோ அதுக்கு அடிமையா இருக்க போறீங்க, உங்க வாழ்க்கை வீணாக போக. ஆகவே நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சு சொல்லி இந்த பாடம் கொஞ்சம் நாங்க டைம் எடுத்தோம். நான் நம்புறேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பாடம் புரிஞ்சு. ஏதாவது கேள்வி இருக்கு? ஆமென், புரிஞ்சு பாஸ்டர். ஆமென், நான் நம்புறேன். ஆமென். இப்ப நான் ஒரு டைம் கொடுக்க போறேன். உங்களுக்கு 3 காரியம் சொல்லலாம். ஒன்று உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், இல்லாத உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதை கேட்கலாம். 3வது நீங்க படிச்ச ஒரு பாடத்தை டேக்அவே, நீங்க என்னத்த உங்களுக்கு இந்த பாடத்தோட உங்களுக்கு புரிஞ்சு முக்கியமான காரியம் சுருக்கமாக சொல்லலாம். இப்போ ஒரு டைம் எடுப்போம், சீக்கிரமாக நீங்கள் சொல்ல முடியும். இது டைம். நான் நம்புறேன் உங்களுக்கு பாடம் புரிஞ்சு சொல்லி தேவனோடு உறவு சொல்லும் போது நாங்க நினைச்சோம் உறவு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த உறவுக்கான தேவை ஏன் என்பதை குறித்து இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்டீங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் படி. ஆமென். எத்தனை பேருக்கு உண்மையா புரிஞ்சு உறவு ஏன்? சரீரம், உங்களுடைய சரீரம் மிக மிக முக்கியமானது அவருடைய உறவு. என்ன சட்ட ரீதியான அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. ஆமென், 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 ஆமென். அவரும் சட்ட ரீதியான அதிகாரத்தை திரும்பவும் மனிதனுக்கு கொடுப்பதற்காக அவரே சட்ட ரீதியான சர்வத்தை கொண்டு பூமியில இறக்கி வந்தார். ஆமென். ஆதியாகமம் 3:15 எத்தனை பேருக்கு விளங்குச்சு இன்னைக்கு? ஆதியாகமம் 3:15. ஓகே, நான் நம்புறேன் இந்த காரியம் உங்களுக்கு வேதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் ஆண்டவர் மனிதனை தேடி வராருன்னு பார்க்கலாம். மனிதனோடு சேர்ந்து ஏற்படுறாரு. நீங்க பாருங்க, ஆவியானவர் பலவந்தமா கிரியை செய்ய மாட்டார். யாரு அனுமதி கொடுக்குறாங்களோ சரீரம் இருக்க மனிதன் அவரோடு சேர்ந்து கிரியை, அது அனுமதி கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான. அந்த உறவுக்கு அனுமதி தேவை. நீங்க அனுமதி கொடுத்து அந்த உறவை நீங்கள் கட்டி எழுப்பும் போது அந்த காரியம் பெரிய காரியமா மாறும். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நான் இப்ப உங்களுக்கு கேட்க போறேன், நீங்க என்ன படிச்சீங்க? 3 காரியம் கேட்க சொல்லலாம். படிச்ச பாடம் எது விளங்குச்சு உங்களுக்கு? இது முக்கியமான ஒரு காரியம் நீங்க விளங்குனது. 2வது கேள்விகள் கேட்க முடியும். 3வது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கேட்க முடியும்.
இப்போ உங்களுடைய சந்தர்ப்பம். நீங்கள் நான் உற்சாகப்படுத்துறோம். ஏன்னா நீங்க சாட்சிகளை நீங்க ஒரு நிமிஷம் நீங்க வாட்ஸ்அப்ல போடலாம். ஏன்னா அது மற்றவங்களுக்கு அது உற்சாகத்தை ஏற்படுத்தும். அப்ப அது மிக முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் அதை போடும்போது மற்றவருடைய கேள்விக்கான பதில் கிடைக்க போகிறது. ஆகவே தயவு செய்து அதை போடுங்கள். பாஸ்டர் ராஜரத்னம் சொன்னது போல வருகிற வாரங்களிலே நாங்கள் உங்களுக்கு அறிவித்தல் தரப்போகிறோம். அந்த ஜூனுக்குரிய நிகழ்ச்சிக்காக நாங்கள் விருப்பம் நீங்க எல்லாரும் வர வேண்டும். நேருக்கு முகமுகமாய் வாட்ஸ்அப்ல தான் ஜூம்ல தான் பாக்குறோம். முகமுகமாய் நாங்கள் உங்களை பார்க்க ஆயத்தமாய் இருக்கிறோம், விருப்பப்படுகிறோம். ஆகவே நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். அந்த நாளை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற மாதம், அதாவது ஜூன் மாதத்திலே 6ஆம் தேதி அது குறித்து நான் உங்களுக்கு அறிவித்து தருகிறோம். மிகவும் நன்றி. இந்த நேரத்திலே நாங்கள் அடுத்த கிழமை நான் சொன்னது போல 1ஆம் தேதி மே தினம் நான் சில அநேகமாய் கொழும்புக்கு வெளியே இருப்பேன். ஆகவே தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் பாடங்களை பார்க்க முடியும், நான் போடுகிறேன். உங்களுக்கு ஜூம் பாடங்களை ரெக்கார்டிங்க போடுறேன், திரும்ப பாருங்க. சித்தமான அதுக்கு அடுத்த வாரங்களை சந்திப்போம். God bless you. இப்ப நான் உங்களோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியும், நீங்க பேச முடியும். யார் பேச போறீங்க? சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க. உண்மைக்கு இன்னைக்குள்ள பாடம் வந்து நல்லா தெளிவா இருந்துச்சு பாஸ்டர். இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு கற்றுக்கொள்வதற்கு. உண்மையிலேயே ஆதாம் ஏவாள் நாங்க பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எல்லாம் செஞ்சாலும் இந்த இடத்துல முக்கியமானது ஒண்ணு கற்றுக்கொண்ட பாஸ்டர். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யற போது ஆண்டவர் எல்லா அதிகாரம் இருந்துச்சு, ஆண்டவர் ஏன் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒண்ணு மனசுக்குள்ள இருந்துச்சு பாஸ்டர். இன்னைக்கு அதுக்கு தெளிவான விடை கிடைச்சிருக்கு. ஆண்டவர் வந்து ஒரு சரீரம் இல்லாம அவரு செயல்பட முடியாதுங்கிறத குறித்து கற்றுக் கொடுத்தீங்க பாஸ்டர். அந்த விஷயம் வந்து சரீரம் இல்லாவிட்டாலும் அவர் செயல்பட முடியும். ஆனா மனிதனை பொறுத்தவரையிலே யாரு அனுமதிக்கிறாங்க, இடம் கொடுத்தால் கிரியை செய்வோம். அதுதான் இருக்கு. சரீரம் இல்ல, ஆனா அனுமதி கொடுத்தால் கிரியை செய்வோம். அது காரணம் அந்த ஆளுகை சரீரம் இருக்கிற மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது 1:26. அதை நாங்க புரிந்து கொள்ளும்போது வேதத்துல எல்லா இடத்துலயும் நீங்க தேங்க்யூ பா, தேங்க்யூ. அப்ப பாஸ்டர் சொன்ன முக்கியமான காரியத்துக்கு இன்னொரு காரியம் ஆட் பண்றேன். நான் சொன்னேன், இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க கேள்வி. என்ன கேட்கிறாங்க? கடவுள் இருக்காரா? கடவுள் இருந்தா இவ்வளவு பிரச்சனை வருமா? கோவிட் வருமா? குண்டு வெடிப்பு வருமா? மரணம் வருமா? கடவுள் இருக்கார். ஆனால் சரீரம் இருக்கிற மனிதன் என்ன செய்கிறார்? என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? அவருடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காம இருக்கான். தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்க பாஸ்டர். நான் இதுல இன்னொரு காரியத்தை உணர்ந்து கொண்டேன் பாஸ்டர். இயேசு கிறிஸ்து மத்தேயு 28வது அதிகாரத்துல சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் சரீரத்துல வந்தனாலதான், தேவன் சரீரத்துல வந்தனாலதான் அதை தெளிவா அவர் சொல்லக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நான் இதுல ஆழமா விளங்கி கொண்டேன் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது வானத்திலும் பூமியிலும். இன்னொரு இடத்துல பாக்குறோம், பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியில் மட்டும், பூமிக்கு அடியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த அதிகாரத்தை அவர் திரும்பவும் எங்களுக்கு கொடுக்கிறார். சரீரத்துல அந்த அதிகாரம் இன்றைக்கு நாங்க என்ன நாங்க புரிஞ்சு கொள்ள மாட்டோம். எங்களுடைய சரீரத்துல இருக்கிற அதிகாரம், சட்ட ரீதியான அத்தாரிட்டி இருக்கு எங்களுக்கு தான். இன்னைக்கு பேதுரு இல்ல, பேதுரு யோவான் இல்ல, பவுல் இல்ல, அவர்களுக்கு சட்ட ரீதியா ஏன் அவங்க இல்லைன்னு சொன்ன அர்த்தம் அவங்க மறுத்திட்டாங்க. சரீரம் கிடையாது, ஆனா அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், அதிகாரம் இருக்கு. ஆனா சட்ட ரீதியாக பூமியில இப்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? பேதுரு, பவுல், யோவான், நோவா, மோசேக்கா? இப்ப ஆமா, இயேசு கிறிஸ்து மூலமா இப்ப யாருக்கு இருக்கு? நம்மளுக்கு இருக்கு. இந்த பூமியில இருக்கிற எங்களுக்கு இருக்கு. அந்த உறவுக்குள்ள அவர் எங்களை அழைக்கிறார். அந்த உறவை கட்டியிருப்ப. ஆனா அந்த உறவை விட்டு விளக்க பண்ணுவது பிசாசுக்கு விருப்பம். ஆகவேதான் உங்களை விட்டு, அவரை விட்டு எப்படியாவது ஒண்ணு சோதிச்சு அவரை விட்டு சந்தேகப்பட்டு பண்ணது உங்களை ஆண்டரை விட்டு விலக பண்ண பார்த்துக்கணும். இந்த பிழை வந்துட்டுன்னு சொன்னா ஒரு பயத்தை உருவாக்கி விட்டுருவான். குற்ற உணர்வு, பயந்துட்டாங்க ஆதாம் ஏவாள். ஐயோ கடவுள் தண்டிப்பாரு சொல்லி பயந்துட்டாங்க, ஒளிந்து கொள்றாங்க. பயந்து ஒளிந்து விட வசனம் போட்டு பயந்துட்டாங்க. அதாவது தேவன் தண்டிச்சு விடுவாரோ ஒரு பயம் வந்துட்டு கிட்ட போக மாட்டாங்க. அப்ப பாவம் என்ன செய்கிறது? தேவனை விட்டு எங்களை பிரித்து கொண்டு எங்களை அவரை விட்டு தூரப்படுத்த பார்க்க. ஆகவே நான் கேட்டுக்கொண்ட ஊழியக்காரர்களாக நாங்க எப்போதுமே தேவனை
துக்கப்படுத்துகிற, தேவனை விட்டு விலகுற எந்த காரியத்தை குறித்தும் கவனமா இருக்கு. ஏன்னா அது பிசாசுக்கு ஒரு சந்தர்ப்பம் எங்களை குற்றப்படுத்தி அவரை விட்டு தூரப்படுத்தும். ஆகவே ஆனா அவருடைய நோக்கம், நீங்க நினைக்கிறீங்க அவர் ஆதாம் சண்டைக்கு தான் வந்தாரா? ஆதாம் எங்கே இருக்கிறாய் ஒரு கத்தியோடு வந்தாரா? இல்ல பாஸ்டர். இல்ல. அவருக்கு நீ என்ன செஞ்சடாப்பா, என்னடா செஞ்ச, எப்படி? அப்ப அவரு கேட்கிறாருன்னு அர்த்தம் அவன் அதுக்கு தன்னை ஒத்துக்கொண்டு, ஆண்டவர் இதுதான் செஞ்சுட்டேன், இப்படி பிழைய விட்டுட்டான் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி இருந்தா ஆண்டவர் நிச்சயமா மன்னிச்சிருப்பான். இன்னைக்கு நாங்களும் தப்பிருக்கோம். ஆனா அவன் அந்த முகமுடியை போட்டு கொண்டு வந்த பிழையை மறைச்சு கொண்டு வந்த அனுமதி கொடுக்காதபடினா ஆண்டவருக்கு இன்னைக்கு நாங்களும் அந்த பறிப்பை சாப்பிட்டு போனோம். பறிப்புக்கான சொல்லலாம். நான் என்ன சொல்றேன் சொன்னா, ஆண்டவர் எங்களை அவரோட உறவுக்குள்ள அழைக்கிறார். அவரோடு நீங்க திரும்பி, அதுதான் அவருடைய நோக்கம். நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே குத்தி காட்டி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்காரப்பா சொல்லி சொல்றதுதான், கிறிஸ்துவ அண்டைகளை கொண்டு வர்றதுதான் அவருடைய நோக்கம். தேங்க்யூ. சரியா? சொல்லுங்க. இயற்கை அனர்த்தங்களா இருக்கலாம், இல்லாட்டி கொள்ளை நோய்களா இருக்கலாம், எல்லா பிரச்சனையிலும் பூகம்பங்கள் என்னவா இருக்கலாம், அதுல தேவன் நம்மளோடு இருக்கிறார். அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல பாச அநேக தேவனுக்கு அனுமதி கொடுத்த அநேக ஊழியக்காரர்கள் கூட மறிச்சு போயிருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் கூட பாம் பிளாஸ்ட்லா இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளா இருக்கலாம். அப்ப அதுக்கு காரணம் என்ன பாச? அதுக்கு ஒரு பாடம் இருக்கு. தேவன் குற்றமற்றவர், God is not guilty. நான் இப்ப அதுக்கு பதில் சொன்னா உங்களுக்கு அந்த பாடத்தை செய்ய வேண்டி வரும். இப்பதான் உங்களுக்கு பாருங்க நிறைய கேள்வி வருது இல்லையா? அப்ப அதுக்கான அர்த்தமும் இந்த பாடத்துல இருக்குது. அது இப்ப இல்ல, ஒரு 4-5 பாடத்துக்கு பிறகு வரும். தேவன் குற்றமற்றவர், அதுக்கு உதாரணம் சொல்லித்தார். அதாவது இங்க நடக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க சொன்ன கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கும். அது அந்த பாடத்துல அதுக்கான பதில் வரப்போகுது. சரியா பாஷா அரசு? அதனால நான் அதை இப்ப உங்களுக்கு அதை உங்களுக்கு நீங்க தேடுங்க. அதை நான் அந்த பாடத்தோடாக சொல்றேன். ஏன்னா இப்ப நான் சொல்ல போனா அந்த பாடம் உங்களுக்கு இப்ப பெரிய பாடம், அது நிறைய இருக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆகவே நான் அதை சொல்லித்தரேன். இப்ப அதுக்கு பதில் சொல்லித்தரல, ஏன்னா இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அந்த பாடத்துல சரியான பதில நீங்க புரிஞ்சு கொள்ள போறேன். தேங்க்யூ அந்த கேள்வியை கேட்டபடியா. ரொம்ப நன்றி. உண்மையிலே இன்றைய பாடம் வந்து விசேஷித்தமாக உண்மையிலே எங்களை உணர வைக்கத்தக்கதாக இருந்தது. அதிலும் ஆதியாகமம் 3:15 நாங்க இவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், பிரசங்களை கேட்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலே 2 காரியத்தை எங்களுக்கு அதன் மூலமாக விளங்கப்படுத்தினீங்க பாஷ. அதிகாரம், அதாவது தலையெண்ணும் பொழுது அதிகாரத்தையும், அதே போல குதிகால் என்பது வந்து ஜீவன். உண்மையிலே ஒரு புதிய ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. அது பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். உண்மையிலே நான் அதை குறித்து சிந்திக்கல. இன்றைக்கு இதுல இந்த வசனத்தின் மூலம் இப்படி ஒரு ஆழமான சத்தியம், அதாவது அதுல அடங்கியிருக்கிற என்பதை உணரக்கூடியதா இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான காரணமும் எப்படிப்பட்ட என்பதை அந்த வார்த்தையின் மூலமாக நீங்க விளங்கப்படுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு ஆழமான சத்தியங்களை கொண்டு எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய தேவனுக்கும் உங்களுக்கும் அதே போல பரமேஸ்வருக்கு நான் நன்றி கூறுறேன். தேங்க்யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ. நான் நம்புறேன் பாஸ்டர். நான் திரும்ப சொல்றேன், சில நேரத்தில் நாங்க நினைக்கிறோம் வேதத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களுக்கு தெரியும். நானா இப்பயுமே நான் நினைக்கிற ஒரே ஒரு காரியம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன் தான். ஆனா நான் இப்பயும் நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க. ஒரே ஒரு விதம், லெஸ் தென் 1% தான் எனக்கு வேதத்தை தெரியும். சரியா? வேதத்தை இன்னும் எனக்கு சரியா தெரியாது. ஆனால் புரிந்து கொண்ட சத்தியங்களை அதை கற்றுக்கொள்ள முற்படுகிறேன். நான் வேதத்தை ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படுத்தல் மட்டும் முரண்பட்ட விதமாய் நான் பார்க்க விரும்பவில்லை. ஏன்னா வேதம் ஒரே செய்தி, மனிதன் பாவம் செய்தான், பாவத்தை மீட்புக்கான செய்தான் இருக்கிறது. அப்ப அந்த செய்தியை குறித்து நான் முரண்படுத்தல. அப்ப நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த சத்தியங்களை பார்க்கும் பொழுது, அது எல்லா காரியமும் உங்களுக்கு வேதமே முழுக்க புரிய பண்ணப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து வந்ததற்கான நோக்கம், ஏன் அவர் சரீரம் வராமே அவருக்கு செஞ்சிருக்கலாம் தானே. இன்னொரு பாடம் இருக்குது, அது எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு நேற்று ஒரு இடத்துல சொல்லி. தேங்க்யூ. அப்ப நான் நினைக்கிறேன் அது வரப்போற நாட்கள் உங்களுக்கு சொல்லித்தாரு. சரி, தேங்க்யூ. சொல்லுங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். அந்த அனுமதிங்கிற அந்த வார்த்தை பாஸ்டர் என்னன்னா, அந்த சாத்தான் கூட ஆண்டவர்கிட்ட அனுமதியை கேட்டுக்கிட்டு தான் அந்த பன்றிகளுக்குள்ளாக போயிட்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம். அதை படிப்பிச்சிங்க. சில நேரத்தில் இந்த
சத்தியங்கள் சரியா நமக்கு புரியாதனால, அந்த அனுமதிங்கிற வார்த்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறாதனால, நமக்குள்ளாக தேவனுடைய வல்லமை எப்படி கிரியை செய்யறது, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டிருந்தா கூட நம்ம உணராம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அது புரியுது. உண்மையிலே சாத்தான் கூட தேவனுடைய அனுமதி இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய நமக்குள்ள வரமாட்டான். அப்ப நாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கக்குள்ளதான் சாத்தான் வந்து கிரியை செய்யறதுக்கான எல்லா வழிகளும் நம்ம தான் திறந்து கொடுக்கறோம். இதுல ஒரு 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 விளக்கமான ஒரு புரிய வந்திருக்கு பாஸ் இதுல. ஆமா, தேங்க்யூ. நான் நம்புறேன். நான் அப்பதான் போன கிழமையும் சொன்னேன், நாங்க அனுமதிப்போன்னு சொன்னா எதற்கு அடிமையாக உங்களை அனுமதிப்பீங்களோ அதற்கு அடிமையாக இருக்க போறீங்க. பிசாசுக்கு அடிமையாக கொடுத்தேன்னு சொன்னா அவன் உங்களை அழிப்பான், கொல்லுவான், வீணாக்கிடுவான். ஒரு முறை பார்த்தேன் இல்லையா, அந்த 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 மாற்கு புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், அந்த நபருடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது. அப்ப அதனால கவனமா இருக்கணும். தேங்க்யூ. வேற யார்? பாஸ்டர் என்னன்னா அன்னைக்கு படிச்சதுல தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவேந்தர்களா இருக்கிறாங்க பாஸ்டர். அடுத்தது மனிதனை ஆண்டவர் படைச்சது ஆவி, ஆத்மா, சரீரம் பாஸ்டர். அதுல தேவன் பூமியில ஆவி ஆத்மாவோட இருக்கிறாரு, அவருக்கு சரீரம் இல்ல பாஸ்டர். சரீரமுடைய எங்களை கொண்டு அவர் நல்ல உறவுல எங்களை கொண்டு வந்து எங்களை கொண்டு ஆண்டவருடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்ற அவர் விரும்புகிறார் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு கற்றுக்கொண்டேன் பாஸ்டர். தேங்க்யூ. அப்ப அதனாலே தான் உங்களோடு இருக்கிற அந்த உறவு மிக முக்கியமானது. அவருக்கு உங்களோட நீங்க தேவை இந்த பூமியில அவர் செயல்படுவதற்கு. ஆகவே தான் உங்களுடைய சரீரம் அவருக்கு தேவையான படியினால் தான் உங்களுடைய சரீரம் சுகமாக்கப்படுவதற்கும் அவர் விருப்பம் கொள்கிறார். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சுகமா இருக்க போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உங்களை கொண்டு பயன்படுத்த. அப்ப அவர் நீங்க சுகமா இருக்கிறது விரும்புறாரா இல்லையா? விரும்புறார். தட்ஸ் ஆல். அவர் நீங்க சுகமா இருக்கிறது விரும்புறார். ஆமென். அப்ப அதற்கு காரணம் உங்களுடைய சரீரம் அவருக்கு தேவை, இந்த பூமியிலே செயல்படுவது. தேங்க்யூ. நான் சில பேர்களை பார்க்க, பாஸ்டர் ஜெயராம், மைக்கேல் அண்ட் ஸ்டெஃபனி, பாஸ்டர் அருள்ராஜ், கண்ணகி, பாஸ்டர் ஜஸ்டின், பாஸ்டர் பிரான்சிஸ் சொல்லிட்டீங்க, பாஸ்டர் வெஸ்லி, பாஸ்டர் ஜான். நீங்க சொல்லுங்க பாப்போம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உங்களோட என்ன உங்களுக்கு படிச்சீங்க, உங்களோட வாய்கள் சொல்லுங்க. தேவன் மனிதனை படைச்சதுக்கான காரணம் அவருடைய பிரசன்னத்துல இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க பாஸ்டர். அது ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. மற்றது ஆதியாகமம் 3:15 தலைங்கிறது அது ஒரு அதிகாரம், புதிகால் ஜீவன்கிறத படிச்சு கொடுத்தீங்க. அது ரொம்ப விளக்கமா இருந்துச்சு பாஸ்டர். அதோட இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான காரணங்களையும் நாங்க இந்த நாளையும் நாங்க தெரிஞ்சுக்கொண்ட பாஸ்டர். அதுக்காகவும் நன்றி சொல்றேன் பாஸ்டர். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நான் தொடர்ந்து சொல்லிக்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. ஓகே, மத்தவங்க சொல்லலாம், சுருக்கமா டக் டக்னு சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர் நாங்க பார்த்த 138:2 சங்கீதம் பார்த்த நாங்கள் கர்த்தர் நிச்சயமாக தன்னுடைய எல்லாவற்றையும் விட தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர், நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். இப்ப நாங்கள் எங்களுடைய ஊழியமா இருக்கட்டும், எங்களுடைய சுவிசேஷமா இருக்கட்டும், கட்டாயம் அவருடைய வார்த்தையை நிச்சயமாக மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நாங்கள் தைரியமாய் ஊழியம் செய்வதற்கு நாங்கள் தைரியமாய் அதற்காக நிற்கிற பொழுது கர்த்தர் அதற்குரிய காரியத்தை தன்னுடைய வார்த்தை மூலியமாக நிறைவேற்றி ஆகுவார். ஆமென். நிச்சயமா அவருடைய வார்த்தையின் படித்தான் செயல்படுவார். அதான் சொன்னேன், நாங்கள் வாழணும் சத்தியத்தின் படியா நிஜத்தின் படியா? சத்தியம் என்ன? சத்தியத்தின் படி. அதாவது நாங்க பார்க்கிற நிஜங்களை பார்த்து நாங்க வாழ்த்துறோம்னு சொன்னா எங்களுக்கு ஜீவன் வராது, பிரச்சனை தான் வரும். ஆனா சத்தியத்தின் படி, இதான் வார்த்தை தான் சொல்லப்பட்டு சொல்லி வார்த்தையின் படி செயல்படும் போது அவர் வார்த்தைக்கு அவர் உண்மையா இருக்க போறாரு. அப்போது ஜீவன் உண்டாகும். வசனம் சொல்றது இல்லையா, ஆவியின் மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய். அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்வதற்கு, அந்த சத்தியத்தின் அடிப்படை வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தேங்க்யூ பாஸ்டர்.
2 பேருக்கு சூழ்நிலைகள் மோசமான நேரத்திலும் சத்தியத்துக்காக நீக்கணும். That's right. Thank you. Thank you, Thank you, Pastor. Thank you. வேற யாரு? 2 பேர் அதோட முடிக்க போறோம். சார் நான் இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புறேன் பாஸ்டர். இதுல உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறது ரொம்ப உணர்றேன் பாஸ்டர். இதுல நிறைய வார்த்தைகள் இன்னையும் ரொம்ப டச் பண்ணுது. அதாவது இன்னைக்கு நான் உண்மையில இந்த சத்தியத்துக்குள்ள ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஆதியாகமம் 3:15 அதுல சொல்லப்படுறபடி பாஸ்டர், அதிகாரம் என் ஜீவன். அந்த வார்த்தையை சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாயும் மிகவும் இது ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு பாஸ்டர். இன்னொன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அழிக்க வல்ல நான் என்னத்தை அதை சம்பூர்ணப்படுத்த வந்தேன்னு சொல்றாரு. அந்த 2 விஷயமும் பாஸ்டர் என்னை ரொம்ப டச் பண்ணுது. என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து தேவனோடு இருக்கிற உறவை காண்பிச்சிட்டாரு, காண்பிச்சு வழி நடத்தி. நீங்க சொன்னது போல நம்மள இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயப்பிரமானது ஒரு ஊடகமா இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஊடகமா இருந்து அவர் செயல்பட்டு காமிச்சிட்டாரு நமக்கு எப்படிங்கிற இந்த காரியத்தை இன்றைய நாள்ல நான் உணரக்கூடியதா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அது சந்தோஷம். அதுக்கா தேங்க்யூ. இன்னொருவருக்கு சந்தர்ப்பம் யார் சொல்ல போறீங்க? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், உண்மையாவே இன்றைக்கு ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. ஆவி ஆத்மா அந்த சரீரத்தை குறிச்சு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா சரீரம் எவ்வளவு முக்கியமானதுன்றத இந்த நாள்ல நான் கற்றுக்கொண்டேன் பாஸ்டர். ஏன்னா ஆண்டவர் இந்த சரீரத்தோட சேர்ந்து, இந்த மனிதனோட சேர்ந்துதான் காரியங்களை இந்த பூமியில செய்ய விரும்புகிறார். அப்ப இந்த சரீரத்துக்கு இந்த 3க்கும் சேர்த்து சட்ட ரீதியான அனுமதியை அவர் வாக்கு கொடுத்து விட்டதுனால எங்களுடைய அனுமதியை அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். சில நேரங்களில நான் குழம்பி போயிருக்கேன். என்னடா இவ்வளவு எல்லாம் செய்கிறோம், சரீரத்திலே எந்த ஒரு தாக்கமும் ஒரு வெளிப்படலையே, காரணம் என்ன என்று அந்த குழப்பங்கள்ல இருந்திருக்கிறோம். ஆனா இந்த நாள்ல தெளிவாக நீங்க படிச்சு கொடுத்தீங்க பாஸ்டர். இந்த சட்ட ரீதியான அனுமதியை ஆண்டவர் கொடுத்து விட்டபடினாலே அந்த சட்ட ரீதியான அனுமதியை மறுபடி நான் கொடுக்க வேண்டும், என் வாழ்க்கைக்குள்ளே தலையிட்டு அவர் செயல்படுவதற்கு. நன்றி பாஸ்டர். உறவு, அதான் அந்த உறவு தேவை இல்லையா? அதான் சொல்ல வந்தது. அவர் உறவு இடம் கொடுக்கும் போது அவர் எங்களுடைய சரீரத்தை கொண்டு அவர் செயல்பட போகிறார். அப்ப அதுக்கு நிறைய பேர் இடம் கொடுக்கும். பிசாசுக்கு வேணும் அந்த உறவை தடுக்கிறது. கிளியர் தானே? இவனுடைய உறவு அவன் கிளியரா தெரியும். தேவனும் மனிதனும் இணைஞ்சன்னு சொன்னா தலைக்கீழ பிரட்டிடுவாங்க எல்லாத்தையும். அப்ப அவனுக்கு தெரியும் எப்பயுமே அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் உறவை உடைக்கிறது. அது எப்படியாவது உங்களுக்கு பிஸியா கொடுத்துருவான், உங்களுக்கு மினிஸ்ட்ரி வேலையை கொடுத்துருவான், குடும்ப வேலையை கொடுத்துருவான். இப்படியாவது அவருடைய உறவை, ஏன்னா அப்படி செய்யும் போதே உங்களுக்குள்ளாக அந்த தேவன் வைத்திருக்க நோக்கம் செயல்படாது. அதுதான் அவருடைய டார்கெட். ஆகவே அந்த உறவை உடைக்கிறது தான் அவருடைய நோக்கம். அவருடைய நோக்கம். தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர், இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட காரியத்துல பாஸ்டர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதாவது ஆதியாகமம் 1:26 ஆதியாகமம் 3:15 நீங்க தொடர்பாடல் படுத்தி பேசுனீங்க. ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் ஒண்ணு. என்னன்னு கேட்டா, ஆதியாகமம் 1:26 பாஸ்டர் அவர் ஆவியும் ஆத்துமா உள்ளவராயிருந்து தேவ சாயலாக மனுஷனை சரீரமுள்ள மனிதன் ஒரு படைக்கிறாரு. அவருடைய திட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுறாரு. அப்ப தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆவி ஆத்துமா சரீரமுள்ள ஒரு மனிதன் முக்கியமா இருக்கிறபடினால அந்த மனிதனை வச்சுதான் பூமியை ஆண்டு கொள்ள வேணுங்கிறதான ஒரு காரியத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறாரு. ஆதியாகமம் 3:15 பாஸ்டர் அவருக்கு அந்த சட்ட ரீதியான காரியங்கள் சரீர ரீதியா செயல்படுவதற்கான சட்ட ரீதியான காரியம் அவருக்கு இல்ல. ஆனாலும் அவர் சொல்றதுக்கு இப்பெல்லாம் நான் அதை நிறைவேற்ற போறேன்னு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு நேச்சுரலா காட்டுறாரு பாஸ்டர். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விடயமா இருந்துச்சு. மனிதனா வந்ததுக்கான நிறைய பேருக்கு அந்த மனிதனா வர வேண்டி இருந்தது ஏன்னு சொல்லி ஒண்ணு ரெப்ரசன்டேட்டிவ் மனிதனுக்காக. ஆனா
உண்மையான காரணம் இதுதான் பின்னணி. அதாவது மனிதனா அவர் கட்டாயம் மனிதனா வராம அவருக்கு செய்ய இருந்துச்சு. ஆனா அவரே சொன்ன வார்த்தை நிமித்தமா அந்த மனிதனா வர வேண்டி வந்து. சோ வெரி கிளியர். அப்ப நீங்க வேதம் முழுவதும் நீங்க பார்க்கலாம். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். இந்த ரெண்டு வார்த்தை விசேஷமான வார்த்தை பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச். நாங்க இப்ப ஜெபம் பண்ண போறோம். நான் நம்புறேன் இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில அதற்கு உறவு கட்டி இருப்பதற்கான காரியமா. ஒரு விஷயம் நாங்க ஜெபம் பண்ண போக நேரம் போயிட்டு தேங்க்யூ வெரி மச். உங்க நேரத்துக்காக சொல்லாதவர்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களோடு இருக்காரு ஒரு சகோதரன் மைக்கேல் பிரதர். அவர் எங்கள் மத்தியில இருந்து எங்களுக்கு உதவி செய்வார் ஜெபித்து ஒப்பு கொடுப்பதற்கு. மைக்கேல் அல்லது யாராவது உங்களுடைய 2 பேர்ல ஒருவர் நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். அதை சேர்ந்து ஜெபம் பண்ணி ஒப்புக்கொடுங்க. இந்த வார்த்தையானதை நாங்கள் வாழ்க்கையில செயல்படும். மைக்கேல் பிரதர் ஜெபம் பண்றீங்களா? ரைட், நாங்கள் ஜெபிப்போம் பாஸ்டர். அன்பு மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கத்தாவே சுவாமி, இந்த அருமையான நாளைக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. நிறைய காரியங்கள் நடக்கும் பொழுதும் சுவாமி இந்த நேரத்திலே கத்தாவே ஒரு தடங்கள் இல்லாமல் கத்தாவே உங்களுடைய காரியங்களை பற்றி நாங்கள் படிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கத்தாவே இவ்வளவு காலமாக நாங்கள் எங்களுடைய சரீரங்களை நாங்கள் அற்பமாய் எண்ணினாலும் சுவாமி கத்தாவே இந்த சரீரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கத்தாவே நீர் எங்களுக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி. கத்தாவுடைய வேதத்திலிருந்து கத்தாவை புதிய அதிசயங்களை எங்களுக்கு காண்பித்தமைக்காக நன்றி. கத்தாவை மேன்மேலும் சுவாமி கத்தாவை இந்த கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொருவரும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கத்தாவை அவங்களுக்கு தேவையான அறிவை நீங்க கொடுங்க சுவாமி. அவர்கள் மூலமாக கத்தாவே உங்களுடைய ஞானத்தை கத்தாவை எங்கள் மேல் ஊற்றுங்க சுவாமி. முற்றும் முழுதுமாக பொறுப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கத்தாவை இந்த கற்கை நெறிகளை கத்தாவை நாங்கள் எல்லோரும் முற்றும் முழுதுமாக சரியாக படித்து முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி ஆடுகிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Thank you very much. God